أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما ஃபதுகுரூனி அதுகுருக்கும். நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள், நான் உங்களை நினைவு கூறுவேன் அப்படிங்கிற அல்லாஹுடைய வாக்குறுதியை நினைவு கூர்ந்தவளாகவும் அல்லாஹுடைய மன்னிப்பையும் கருணையையும் எதிர்பார்த்து ஒன்று கூடியிருக்க ஒவ்வொரு சகோதரிகளின் மீதும் அவனின் அன்பும் மன்னிப்பும் கருணையும் என்றென்றும் நிலைத்திருக்க பிரார்த்தித்தவளாகவும் இந்த அமர்வை ஆரம்பம் செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய கிருபையால நம்ம ஈமானிய கல்வி அமர்வு ஆரம்பமாகி இறைவழியில் இளைப்பாறும் உள்ளம் அப்படிங்கிற தலைப்பு நடந்துட்டு இருக்கு. இதுக்கு கிட்டத்தட்ட நம்ம ஒரு 6 வகுப்பு ஏம் பண்ணிருந்தோம். அந்த வகையில பார்த்தா இன்ஷா அல்லாஹ் இதுதான் இந்த தலைப்புடைய இறுதி வகுப்பா இருக்கு. நம்ம இந்த தலைப்புல இறுதியா என்ன விஷயங்கள் பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, எப்படி அல்லாஹுடைய வழிகாட்டுதலின்படி நம்மளுடைய உள்ளத்தை அமைதி பெற வைக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்னென்ன வழிமுறைகள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்காங்க, நம்மளுடைய ரப்பு எதெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கான். அமைதியை தேடி அலைகின்ற ஒவ்வொரு ஆன்மாவும் தன்னை அமைதிப்படுத்திக்கிறதுக்கு என்ன வழிய இறைவன் கற்றுக் கொடுக்கிறான் அப்படிங்கறதான் ஒன்னொன்னா நம்ம பார்த்துட்டு வரோம். கடைசி வகுப்புல, அதாவது போன வகுப்புல என்னென்ன வழிமுறைகள் பார்த்தோம் அப்படிங்கிறது யாருக்காவது நினைவு இருக்கா? எத்தனை வழிமுறைகள் முடிச்சிருந்தோம், அது என்னென்னு யாராவது சொல்ல முடியுமா? சாட்ல போட முடியுமா? ஒரு சின்னதா ஒரு ரீகால். அல்லாஹ் விரும்பியபடி அல்லாஹுடைய பாதையில உள்ளத்தை அமைதி பெற செய்வதற்காக, நிதானமா வச்சுக்கிறதுக்காக என்னென்ன வழிமுறைகள் இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. எல்லா பாயிண்ட்ஸும் ஞாபகம் இல்லைன்னா கூட ஏதாவது 1-2 ஞாபகம் இருந்தா கூட சாட்ல போடுச்சா. யாருக்கும் ஞாபகம் இல்லையா? கேக்குதா பேசுறது? யூஸ்வலா எப்பயும் காலையில டைமிங்ல வைப்போம். இது சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கிற நேரமா இருக்கிறனால நினைவுக்கு வரலையோ? பாருங்க, நம்ம என்னென்ன பார்த்தோம், என்னென்ன வழிமுறைகள் பார்த்தோம் அப்படிங்கிறது. எக்ஸ்பெக்டேஷன் லோவா வச்சிருக்கணும். ஓகே, ஒரு சின்னதா ஒரு ரீகால் மட்டும் பாத்திரலாம் நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறதுக்கு. நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ மாத்தணும், குறைச்சிக்கணும்னு சொல்லல, எதிர்பார்ப்பே இருக்கக்கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லல. எப்படிப்பட்ட எதிர்பார்ப்பா அது இருக்கணும், இந்த உலகத்தை பத்தி நம்ம வச்சிருக்கிற எதிர்பார்ப்ப மாத்த சொல்லி இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. அடுத்ததா என்ன கற்றுக் கொடுக்குது? அல்லாஹ் மேல இருக்கக்கூடிய நம்மளுடைய எதிர்பார்ப்பை எப்படி மாத்தணும் அப்படிங்கிறத பார்த்தோம். நம்மளை பத்தி நம்மளுக்கு இருக்கக்கூடிய எதிர்பார்ப்ப, இந்த உலகத்தை நம்ம ரொம்ப பெருசா பார்க்க வேண்டாம், அல்லாஹுடைய பார்வையில அது ரொம்ப சின்னது அப்படிங்கிற எதிர்பார்ப்பை கொடுக்க சொல்லிச்சு. அல்லாஹ் ரொம்ப கருணையாளன், மன்னிப்பவன், நம்மளுடைய நிலைகளை மாற்றக்கூடியவன், அவன் மேல நல்ல எதிர்பார்ப்பு கத்துக் கொடுத்துச்சு. மூணாவதா, நான் மட்டும் ஏன் அப்படிங்கிற கேள்வி இல்லாம எனக்கும் எதுனாலும் அல்லாஹுடைய நாட்டப்படி நடக்கலாம், அதுல இருந்து என்னை வெளிக்கொண்டு வர்றது என்னுடைய இறைவன் தான் அப்படிங்கிற விஷயத்த அந்த பார்வையை மாத்த சொல்லிச்சு. இது முதலாவதா பார்த்தோம். அடுத்த 2வது என்ன பார்த்தோம்? நம்மளுடைய போக்கஸ சேஞ்ச் பண்ணணும். நம்மளுடைய போக்கஸ் எது மேல நம்ம வைக்கிறோமோ அந்த விஷயம் தான் வளர்ந்துகிட்டே போகும். நம்ம மகிழ்ச்சியான தருணங்களின் மீது, நம்மள நிதானப்படுத்திக்கிற விஷயங்களின் மீது, நம்மள ஆரோக்கியமா வச்சிருக்க விஷயங்களின் மீது நம்மளுடைய கவனம் இருந்தது அப்படின்னா அது வளர்ச்சி அடைந்துட்டே போகும். கவலையின் மீது, துன்பத்தின் மீது, நமக்கு ஏற்படக்கூடிய சோதனைகள் மீது, இதுலயே நம்மளுடைய கவனம் போயிட்டே இருந்துச்சுன்னா அது நம்மளுக்கு வளர்ந்துகிட்டே போகும் அப்படிங்கிறத பார்த்தோம். நினைவு இருக்கா? அடுத்து 3வது என்ன விஷயம் பார்த்தோம்? நம்மளுடைய உள்ளத்தை அமைதி பெற வைக்கிறதுக்கு, ரிலாக்ஸ் ஆகுறதுக்கு 3வது என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருந்துச்சுன்னா அதை நம்ம ரொம்ப போட்டு யோசிச்சுட்டே இருக்காம, அதுக்காக ரொம்ப கவலைப்பட்டுட்டே இருக்காம யோசிக்க சொல்லுது இஸ்லாம். என்னன்னா, இது எனக்கு உதவியை கொடுக்குதா இல்ல எனக்கு வருத்தத்தை கொடுக்குதா? அது உனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா அந்த விஷயத்த நீ எடுத்துட்டு போ, அது உனக்கு ஹர்ட்ஃபுல்லா இருந்தா அந்த விஷயத்த என்ன செஞ்சிடணும், அங்கேயே நம்ம விட்டு கடந்து போகணும் அப்படிங்கிறத பார்த்தோம். 4வதா என்ன பார்த்தோம்? உறவுகளோட நல்ல முறையில உறவை பேணணும். அப்படி உறவை பேணும் போது அல்லாஹ் நமக்கு பரக்கத்தை ஏற்படுத்துறான். எதுலெல்லாம் பரக்கத்? வெறும் பொருளாதாரத்துல மட்டும் இல்ல, நம்மளுடைய ஆரோக்கியத்துல, நம்மளுடைய மன நிம்மதியில, நம்மளுடைய நேரத்துல, அல்லாஹ் எதெல்லாம் நமக்கு ரிஸ்கா கொடுக்குறானோ அது எல்லாத்துலயுமே நமக்கு பரக்கத்தை ஏற்படுத்துவான் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்த 5வது விஷயமா என்ன பார்த்தோம்?
செல்ஃப் கம்பேஷன், நம்மளை பத்தியே நம்ம கொஞ்சம் என்ன செஞ்சுக்கணும், அக்கறை எடுத்துக்கணும். நம்ம மேல நம்மளே கருணையா இருக்கணும். நமக்கு தேவையான விஷயங்களை நம்ம என்ன செஞ்சுக்கணும், நம்ம செஞ்சுக்கணும். எப்படி நம்மளுடைய நண்பருக்கு அவங்களுடைய தேவைக்காக நம்ம உதவி செய்வோமோ, அதே போல நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது உடைஞ்சு போய் அழுகாம இன்னொரு நபருக்கு எப்படி நம்ம உதவி செய்யறதுக்கு வழிகள் சொல்வோமோ, இதுல இருந்து வெளிவரதுக்கு எப்படி தீர்வு சொல்வோமோ, அதே மாதிரி நமக்கு நாமளே செல்ஃப் ஹெல்ப்போட இருக்கணும் அப்படிங்கறது 5வது விஷயமா பார்த்தோம். 6வது விஷயமா என்ன பார்த்தோம், ப்ரோ சோசியல் பிஹேவியர். நம்மளுடைய உள்ளத்தை அமைதி பெற வைக்கிறதுக்கு, நம்ம ரொம்ப பதட்டத்துல இருக்கும் போது, நம்ம ரொம்ப மன அழுத்தத்துல இருக்கும் போது, நம்மளுடைய உள்ளம் நிம்மதி அடைய அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு வழிமுறை என்னன்னா ப்ரோ சோசியல் பிஹேவியர். அதிகமான பொது சேவைகள் செய்யறது, பிறருக்கு உதவி பண்ற விதத்துல நம்மளுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிறது. அதுக்குதான் நம்ம சூரா துஹால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்த முறைகளை நம்ம பார்த்தோம். அல்லாஹ் எப்படி சொன்னா, அனாதைகளை விரட்டாதீங்க, நீங்க உங்களை தேடி வரக்கூடிய ஏழைகளுக்கு உணவளிங்க. இப்போ கவலையில இருக்கக்கூடிய மனிதன் பிறருக்கு உதவி செய்ய ஆரம்பிக்கும் போது அது அவனுடைய கவலையை அவனுக்கு மறக்க செய்து அவனுடைய ஹாப்பி ஹார்மோன்ஸ, அவனோட ஹாப்பி கெமிக்கல்ஸ அதிகமா சுரக்க வைக்குது. அதனால கவலையை தரக்கூடிய, மன அழுத்தத்தை தரக்கூடிய ஹார்மோன்ஸ் உடைய வேலை குறைஞ்சு போகுது அப்படிங்கிறத பார்த்தோம். என்னடா ஃபாஸ்டா இருக்குன்னு நினைக்கிறேன்னா, இதெல்லாம் போன வார கிளாஸோட ஒரு சின்ன ரீகால் தான். ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு நீங்க போன தலைப்புலையும் அல் முஹ்மினுல் கவியுலையும் இந்த இது பார்த்திருப்பீங்க, பிறருக்கு உதவி செய்யக்கூடிய விஷயங்கள். ஓகே, 7வதா என்ன பார்க்க போறோம்னு சொல்லியிருந்தோம், ஞாபகம் இருக்கா? அடுத்த வகுப்புல இத பத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தோம். கிராட்டிடியூடு. எதை பத்தி பார்க்கலாம்னு சொல்லி முடிச்சிருந்தோம், கிராட்டிடியூடோட முடிச்சிருந்தோம். நம்மளுடைய உள்ளத்தை, நம்மளோட டிப்ரெஷனை, நம்மளோட ஆன்சைட்டிய, நம்மளுடைய கவலையை குறைக்கக்கூடிய ஒரு அரும் மருந்தா அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரான்ல சொல்லி காட்டக்கூடிய ஒரு விஷயம் என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நன்றி உணர்வோடு இருத்தல். அல்லாஹ்வுக்கு அதிகமாக நன்றி செலுத்துறது நம்மளுடைய கவலைகளை குறைக்கும் அப்படின்னு இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. இதுக்கு நம்ம ஒரு ஆக்டிவிட்டி ஒண்ணு கொடுத்திருந்தோம், செஞ்சீங்களா? ஆக்டிவிட்டி செஞ்சீங்களா? ஒவ்வொருத்தரையுமே டெய்லி எழுத சொல்லியிருந்தோம். 3 அல்லது 5 விஷயம் நீங்க எதுக்காக நன்றி உணர்வோட இருக்க நீங்க விரும்புறீங்க, எதுக்காக நீங்க அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறீங்க அப்படின்னு சொல்லி தினம் 3 விஷயங்களை நோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். ஒரு சிலர் அதை நோட் பண்ணி போட்டோ எடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க, ஒரு சிலர் அதை ஆடியோவா ரெக்கார்ட் பண்ணியும் அனுப்பிச்சிருந்தாங்க. அதுல ஒரு சிஸ்டர் அனுப்பிச்சிருந்தாங்க, நன்றி செலுத்துறதுக்கு ஏதாவது ஒரு 3 விஷயம் எழுத சொன்னீங்க, 3 இல்லைன்னா 5 எழுத சொன்னீங்க. நான் தினமும் எழுதுறதுக்கு எடுக்கும் போது என்னால 3க்குள்ளயும் 5க்குள்ளயும் என்னுடைய விஷயங்களை கொண்டு வர முடியல. நான் காலையில எழுந்து சீரா மூச்சு விடுறதுல ஆரம்பிச்சு நான் இரவு படுக்க போற வரைக்கும் என்னுடைய இறைவனுக்கு நான் நன்றி செலுத்த வேண்டிய விஷயம் ஆயிரக்கணக்குல இருக்கு. இதை எப்படி நான் எழுதுறது, இதுல எதை நான் எழுதுறது, எதை நான் விடுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. உண்மையிலே அவங்க இன்னொரு விஷயமும் குறிப்பிட்டிருந்தாங்க, எழுத ஆரம்பிக்கும் போதுதான் இது வரைக்கும் நான் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா உணர்ந்தது இல்ல, அல்லாஹுவுக்கு இதுக்கெல்லாம் நன்றி செலுத்தணுமா அப்படிங்கறது எனக்கு தோணுனதே இல்லை. ஆனா அதை நான் எழுத ஆரம்பிக்கும் போது சோதனையும் கஷ்டமும் மட்டும்தான் என் வாழ்க்கையில இருக்கும்னு நினைச்சிட்டு இருந்தேன் எனக்கு, அல்லாஹ் எவ்வளவு நன்மைகளை செஞ்சிருக்கான், எவ்வளவு அருட்கொடைகள் கொடுத்திருக்கான், என் லைஃப்ல அல்லாஹ் எனக்கு எவ்வளவு மேஜிக் நிகழ்த்திருக்கான். இப்ப இதுக்கெல்லாம் நான் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தவே இல்லையே அப்படிங்கிற ஒரு உணர்வு எனக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னேன். வேற யாராவது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றீங்களா? கிராட்டிடியூட் ஜேர்னல் எழுதினதுல யாராவது ஷேர் பண்றதா இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, அன்மியூட் பண்றேன் அவங்கள. நீங்களும் அன்மியூட் பண்ண முடியாது. வேற யாராவது தொடர்ந்து எழுதினவங்க, நான் சொல்றேன்னு நினைக்கிறேன், நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு யாராவது இருந்தீங்கன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, அன்மியூட் பண்ணுங்க. இல்ல சொல்ல விரும்பல அப்படின்னா நீங்க சாட்ல போடுங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு, கிராட்டிடியூட் ஜேர்னல் எழுதினதுடைய உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி. அனுப்பிட்டு சொன்ன மாதிரிதான் அல்ஹம்துலில்லாஹ் காலையில வீட்டுல இருந்து நைட் வரை அல்ஹம்துலில்லாஹ் அந்த மாதிரிதான் இருந்து சொன்னீங்க. நிறைய விஷயங்கள் நடந்துருக்கு, அல்ஹம்துலில்லாஹ் நல்லா நடந்துட்டு இருந்த விஷயங்கள். அவங்க சொன்ன மாதிரி சோதனை வரும்போது மட்டும் கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டட் அப்புறம் அல்ஹம்துலில்லாஹ் சரியாக்கணும்ல. அதுக்கப்புறம் அதை நினைக்கும் போது வெளியெல்லாம் சிரிப்பு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருக்கேன். இப்ப அழுதுருக்கேன், அந்த மாதிரி இருக்கு. நான் தொழில் சஜா செஞ்சு அழுது நான் நல்லா
செலுத்தும் போது இவ்வளவு தூரம் பண்ணிருக்காங்க. நம்ம இப்ப நம்ம ஃப்ரெண்டு மாதிரி நம்ம என்ன வேணுமாலும் சின்ன விஷயம்னா கூட அதை கேட்பேன் நான். இது நடக்கணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லி அதை வந்து எனக்கு நல்லா நிறைவேற்றி கொடுத்துருக்கேன். நிறைய விஷயங்கள் நான் பயந்துருக்கேன். அந்த விஷயத்துலாம் நல்லா எவ்வளவு விஷயங்கள் சொல்லும் போது டக்கு ஞாபகம் வரல. எவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு. உங்களோட அது கொஞ்சம் செய்யுங்க. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். வேற யாராவது சொல்றீங்களா, ஷேர் பண்றீங்களா? இல்ல சாட்ல போடுறா இருந்தாலும் போடுங்க. கிராட்டிடியூட் ஜேர்னல் எழுதுனதோட உங்களோட ரிஃப்ளெக்ஷன் என்ன, எப்படி உணர்ந்தீங்க அப்படிங்கறத. நான் உங்களை அலோவ் பண்றேன். யாருக்காவது பேசணும்னு தோணுனா நீங்களே அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஒரு 1 மினிட் மட்டும் டைம் எடுத்துக்கும். ஏன்னா யாராவது ஷேர் பண்ணாதான் அது மத்தவங்களுக்கு அதுல ஒரு ஐடியா இருக்கு. ஓ, இப்படி எழுதிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி. அதனாலதான் யாராவது ஷேர் பண்ண விரும்புறாங்க, எழுதுனவங்க ஷேர் பண்ணுங்க, இல்ல சாட்ல போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இத்தனை நாட்கள் நன்றி சொல்லாம நிறைய விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னு தோணுது. ஓகே, கிளாஸ்க்காக இல்லாம லைஃப் ஃபுல்லா இந்த விஷயத்த தினசரி செய்யணும்னு தோணுச்சு. ஓகே, வேற இப்ப பாருங்க, இன்னைக்கு நம்ம உள்ளத்தை அமைதி பெறக்கூடிய விஷயமா நமக்கு இஸ்லாம் கத்து கொடுக்கக்கூடிய 7வது விஷயத்த பத்தி பார்க்க போறோம். 7வது விஷயம் நம்ம என்ன சொன்னோம்? கிராட்டிடியூட். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறது நம்மளுடைய உள்ளத்தை அமைதி பெற வைக்கும் அப்படின்னு அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இன்னும் பாருங்க, இந்த நன்றி செலுத்துறது, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறத சில அறிஞர்கள் எப்படி ஒப்பிடுறாங்க அப்படின்னா, ஒரு பறவையோட ஒப்பிடுறாங்க. ஒரு பறவை தெரியுதா? அந்த பறவை பறக்கணும், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும், அது கீழ் நிலையில இருந்து மேல் நிலைக்கு போகணும் அப்படின்னா அதனுடைய 2 பக்கத்துல இருக்கக்கூடிய சிறகுகளும் வேலை செய்யும். அப்பதான் அதனால என்ன செய்ய முடியும்? பறக்க முடியும். அப்ப அறிஞர்கள் சொல்றாங்க, ஒரு பறவைக்கு எப்படி 2 சிறகுகள் முக்கியமோ அதே போலதான் ஒரு மனிதன் தன்னுடைய துன்பத்திலிருந்தும் தன்னுடைய கவலையிலிருந்தும் வெளிவர்றதுக்கு எந்த அளவுக்கு பொறுமை அவனுக்கு அவசியமோ அதே அளவுக்கு நன்றி உணர்வும் அவனுக்கு அவசியம். ஹீலிங் ஆகிறதுக்கு, தன்னைத்தானே குணப்படுத்திக்கிறதுக்கு, தன்னைத்தானே சரிப்படுத்திக்கிறதுக்கு ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமா இந்த நன்றி உணர்வு தேவை அப்படிங்கிறத அறிஞர்கள் குறிப்பிடுத்து காட்டுறாங்க. அப்போ அல்லாஹும் இததான் சொல்றான், நன்றி உணர்வு உங்களை சரி செய்யும் அப்படிங்கிறத. இதை எப்படி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான் அப்படின்னு சொல்லி பாருங்களேன். நீங்க சூரா தாஹாவுடைய வசனங்களை எடுத்து பாத்தீங்க அப்படின்னா, அல்லாஹ் கிட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க உரையாடக்கூடிய நிகழ்வை அல்லாஹ் அப்படியே சொல்லிட்டே வருவான். அப்போ அல்லாஹ் சொல்வான் மூசா நபி கிட்ட, நீங்க போய் ஃபிரௌன் கிட்ட என்னுடைய அத்தாட்சிகளை காமிச்சு அவன் கிட்ட நான் தான் இறைவன், உண்மை இறைவன் யார் அப்படிங்கிறத எத்தி வைங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். சொன்ன உடனே மூசா நபி அல்லாஹ் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, யா அல்லாஹ், நம்ம எப்பயுமே ஒவ்வொரு உரையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொல்றோம்ல, ரப்பிஷ் ஷ்ரஹ்லி சத்ரி, யா அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தை விசாலமாக்கு, என்னுடைய நாவுடைய முடிச்சுக்களை அவிழ்த்து விடு, நான் சொல்லக்கூடியது எதிரில இருக்க மனிதனுக்கு இலகுவா புரியணும், எனக்கு ஒரு உதவியாளரை அனுப்பு, என்னுடைய சகோதரனையே எனக்கான உதவியாளனா நீ ஏற்படுத்து அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வேண்டுகோளா அல்லாஹ் கிட்ட அப்படியே அவங்க கேட்டுட்டே வருவாங்க. அப்ப அடுத்த வசனங்கள்ல அது முடிஞ்சு அதனுடைய தொடர்ச்சியில அல்லாஹ் சொல்லுவான், என்ன சொல்லுவான் அப்படின்னா, நீங்க கேட்டதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இதற்கு முன்னும் நீங்கள் கேட்ட விஷயங்களை நாம் நிறைவேற்றி கொடுத்தோம் அப்படின்னு மூசா நபியுடைய வாழ்க்கைய அல்லாஹ் அவங்களுக்கே திருப்பி நினைவுபடுத்துற மாதிரி சொல்லிட்டே வருவான். உம்முடைய தாயை நாம் உறுதிப்படுத்தினோம், உம்முடைய தாயை உங்களை அந்த நீர்ல நாம தான் போட சொன்னோம், அந்த அந்த நீர்ல அவங்க போட்டதுக்கு அப்புறம், அந்த நதியில அவங்க போட்டதுக்கு அப்புறம் அத உங்களுடைய சகோதரிய வச்சு நாங்க பின்தொடர வச்சோம், திரும்ப உங்களை உங்க தாயிடமே கொண்டு வந்து சேர்த்தோம். இதெல்லாம் எப்படி நாம செஞ்சோமோ அதே போல இதையும் நாங்க உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்போம் அப்படின்னு நல்லா சொல்றோம். இங்க இவங்க கேட்டது வேற ஒரு விஷயம், வேற ஒரு உதவி, தனக்குன்னு ஒரு உதவியாளர் வேணும். ஃபிரௌன் கிட்ட போய் பேசுறதுக்கு எனக்கு என்னுடைய வார்த்தைகளை எளிதாக்கி கொடுன்ற ஒரு பிரார்த்தனை, ஒரு வேண்டுகோள். அதுக்கு எதுக்கு அல்லாஹ் இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி காட்டுறான்? எதனால அல்லாஹ் சொல்லி காட்டுறான்? இது சொல்லி காட்டுறதின் மூலமா அல்லாஹ் என்ன நாடுறான்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு என்ன உணர்த்தணும்னு அல்லாஹ் நினைக்கிறான்? அதே போலதான் நம்ம சூரா துஹா வத்துஹாவுடைய விளக்கம் பார்த்தோம்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எனக்கு வஹியே வரல, அல்லாஹ் என்னை கைவிட்டுட்டானோ அப்படின்ற மனநிலையில இருக்கும்போது அல்லாஹ் வசனம் இறக்குறான். ஆறுதலை இறக்கும் போதே முன்னாடி இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்லி சொல்லி அல்லாஹ் இறக்குறான். நீங்க அனாதையா இருந்தீங்க, உங்களை நாங்க கைவிடல, உங்களை ஆதரிச்சோம், உங்களுடைய நிலையை மாத்தினோம் அப்படின்னு அல்லாஹ் நினைவுபடுத்திக்கிட்டே வரான். எதுக்காக இந்த நினைவுபடுத்துறது?
இது நினைவுபடுத்துறது தான். ஏன் அல்லாஹ் இதை செய்யறான்? இப்படி நினைவுபடுத்துறதால என்ன நடக்கும்? ஆறுதல் தான். என்ன மாதிரியான ஆறுதல்? அல்லாஹ் நன்றி உணர்வை ஏற்படுத்துறான். அல்லாஹ் முன் சென்ற உதவிகளை சொல்லி காட்டுறதுக்குரிய காரணம் என்ன அப்படின்னா, மனசுக்குள்ள அப்படியே இயற்கையா இயல்பா அப்படியே நன்றி உணர்வு சுரக்க ஆரம்பிக்கும். ஓ, இதுக்கு முன்னாடி எனக்கு இதெல்லாம் நடந்திருக்கா, நான் இப்படி எல்லாம் பாதுகாக்கப்பட்டிருக்கேனா, அப்ப அல்லாஹ்வுக்கு நன்றி உணர்வு மேலதிகமாகும் நம்ம மனசுல. இத ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ல சொல்றதா இருந்தா, சில சமயம் நம்மளுடைய குழந்தைங்க நம்ம கிட்ட அடம் பிடிப்பாங்க. ஒரு பொருள் கேட்டு அடம் பிடிப்பா. சின்ன குழந்தைங்களோ பெரிய குழந்தைங்களோ இது எனக்கு வேணும்னு அடம் பிடிக்கிறாங்க. அத உங்களால வாங்கி தர முடியாத ஒரு சூழல் இருக்கு. அத நீங்க அப்ப எப்படி அவங்க நீங்க கன்வின்ஸ் பண்ணுவீங்க? ஒரு குறிப்பிட்ட ஒரு பொருள் கேட்டு இது வேணும்னு அடம் பிடிக்கிறாங்க, எப்படி கன்வின்ஸ் பண்ணுவீங்க? நிறைய கன்வின்ஸ் பண்றதுக்கு டெக்னிக் யூஸ் பண்ணுவோம். ஏதாவது ஒண்ணு ஷேர் பண்ணுங்க, சாட்ல போடுங்க. ஒரு பொருள் வேணும், இதுதான் வேணும் அப்படின்னு அடம் பிடிக்கிற உங்களுடைய குழந்தைகளை நம்ம எப்படி கன்வின்ஸ் பண்ணுவோம்? அவங்க நம்ம கிட்ட சண்டை போடுறாங்க, அவனுக்கு இப்ப வேணாம்னு சொல்லுவோம், சொல்லி புரிய வைப்போம். என்ன சொல்லி புரிய வைப்பீங்க? எக்ஸாம்ல நல்ல மார்க் எடு வாங்கி தருவேன்னு சொல்லுவோம். என்ன சொல்லி புரிய வைப்பீங்க? அவங்க உங்ககிட்ட சண்டை போடுறாங்க, நீங்க எனக்கு ஏன் வாங்கி தர மாட்டீங்க, நீங்க இப்படிதான் நீங்க பண்ணுவீங்க, எனக்கு நீங்க வாங்கியே தர மாட்டீங்க அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க. இப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? ஆஹ் இதுக்கு முன்னாடி அம்மா உனக்கு எவ்வளவு வாங்கி கொடுத்திருக்கேன், நீ அன்னைக்கு ஒரு பொருள் கேட்டல்ல, அதெல்லாம் நான் வாங்கி கொடுத்தேன்ல. இந்த இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணும்போது பிள்ளைங்க அப்படியே அமைதியாயிருவாங்க. சரிங்கம்மா, அப்ப இன்னொரு தடவை நீங்க வாங்கி தாங்க. செஞ்சு பார்த்திருக்கீங்களா? பிள்ளைங்க அழுகும் போது அடம் பிடிக்கும் போது என் கையில நீங்க காசு இல்லைன்னு சொன்னாலோ, இல்ல இப்ப வேணாம் அப்புறம் வாங்கி தரேன்னு சொன்னாலோ அழுதுட்டேதான் இருப்பாங்க. இல்ல எனக்கு இப்பயே வேணும் அப்படின்னு. இல்ல நீங்க நல்ல மார்க் எடுங்க நான் அப்புறம் வாங்கி தரேன்னு சொன்னா ஒரு சில குழந்தைங்க அதுக்கு ஒத்துக்குவாங்க. இல்ல எனக்கு இப்பயே வேணும் அப்படின்னு கேட்பாங்க. ஆனா அதே நேரம் நம்ம பிள்ளைங்க கிட்ட, போன தடவை நீங்க இது மாதிரி ஒரு பொருள் கேட்டப்ப அம்மா உங்களுக்கு வாங்கி கொடுத்தேன்ல, இந்த தடவை விடுங்க, நெக்ஸ்ட் டைம் நான் வாங்கி தரேன் அப்படின்னா பிள்ளைங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். ஆமா இல்ல, இதுக்கு முன்னாடி ஒருக்கு எனக்கு இந்த பொருள் கிடைச்சிருக்குல, இதே மாதிரி நான் கேட்ட பொருள் எனக்கு கிடைச்சிருக்குல்ல, அப்ப எனக்கு இனிமேலும் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும். இப்ப அந்த குழந்தை மனசுல கவலை இருக்குமா? இந்த பொருள் கிடைக்கலையே அப்படிங்கிற ஏக்கம் இருக்குமா? இருக்காது. எதனால இருக்காது? ஏன்னா இப்ப அது கிராட்டிடியூடா ஃபீல் பண்ணுது, அது நன்றி உணர்வு அது மனசுல வந்துருச்சு. ஓ, முன்னாடியே எனக்கு கிடைச்சிருக்கு, அப்ப எனக்கு எதுவும் இல்லாம இல்ல, அப்ப எனக்கு இருக்கு, எனக்கு கிடைக்குது. இப்ப இததான் அல்லாஹ் நம்ம கிட்டையும், இது அல்லாஹ்வுடைய ஒரு வழிமுறை. அல்லாஹ் தன்னுடைய உம்மத்தை கையாள்றதுக்கான ஒரு அழகிய வழிமுறை. அதான் அல்லாஹ் சொல்றான். மூசா நபி கிட்டையும் சொல்றான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்டையும் அல்லாஹ் இந்த குர்ஆன் வசனம் மூலமா சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னன்னா, அவங்களுக்கு ஒரு பதட்டம் இயல்பா இருந்தது இல்ல மூசா நபிக்கு. நான் திரும்ப போகணும், ஃபிரௌனை பார்க்கணும், நான் வேற ஒரு நபரை கொலை செஞ்சுட்டு வந்திருக்கேன், நான் போய் அங்க பேசணும், என்னுடைய வார்த்தை அவனுக்கு புரியணும், எல்லாருக்கும் அது இலகுவா இருக்கணும், அதுக்கு எனக்கு ஒரு உதவியாளன் வேணும். எவ்வளவு ஒரு அவங்களுக்குள்ள ஒரு பதட்டம் இருந்திருக்கும், ஒரு ஒரு சின்ன ஒரு பதட்டம் அவங்களுக்கு இருந்திருக்கும் தானே. அப்ப அல்லாஹ் அதை உணர்றான், அந்த கவலையை அவங்க மனசுல இருந்து போக்கணும்னு நினைக்கிறான். அப்ப அல்லாஹ் அதுக்கு என்ன டெக்னிக் யூஸ் பண்றான், எதை டூலா அங்க பயன்படுத்துறான்? கிராட்டிடியூட அல்லாஹ் பயன்படுத்துறான். மூசாவே, ரொம்ப பதட்டப்படாதீங்க, இதுக்கு முன்னாடியும் நாம உங்களுக்கு உதவி செஞ்சிருக்கோம், இதுக்கு முன்னாடியும் நாம உங்களுக்கு அருள் செஞ்சிருக்கோம், உங்க தாயுடைய கண் குளிர்ச்சியும் திரும்ப உங்க தாய்கிட்டயே கொண்டு வந்து சேர்த்தோம். எல்லாம் சொல்றாங்கல்ல, உங்களுடைய தாய்க்கு நாங்க வாக்குறுதி கொடுத்திருந்தோம், உங்களை கொண்டு வந்து சேர்ப்போம், திரும்ப நம்ம உங்களை கொண்டு வந்து சேர்த்தோம். அதே போல இந்த முறையும் நீங்க கேட்டதை உங்களுக்கு நாங்க கொடுக்கிறோம் அப்படின்னு அல்லாஹ் வசனத்துல சொல்றோம். இததான் நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையில பின்பற்றணும். இந்த நன்றி உணர்வை நம்ம அதிகப்படுத்த ஆரம்பிச்சோம் அப்படின்னா இயல்பா நம்மளை விட்டு நம்மளுடைய கவலைகள் குறைய ஆரம்பிக்கும். நன்றி உணர்வு வர வர எது நம்ம கிட்ட இல்லையோ அதை பத்தின கவலை நமக்கு குறையும். நன்றியே செலுத்தாம ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், எதெல்லாம் அல்லாஹ் நமக்கு கொடுத்த அருள் அப்படிங்கிறத கவனிக்காம ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில கவலைகள் தான் மேலும் மேலும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். கவலைகள் மட்டும்தான் அப்படியே அதிகமாயிக்கிட்டே இருக்கும். இத ஒரு எக்ஸ்பிரிமெண்டாவே செஞ்சு பார்த்திருக்காங்க. எப்படின்னா, ஒரு யூனிவர்சிட்டியில ஒரு 3 செட் ஆஃப் பீப்புளை செலக்ட் பண்றாங்க, 3 குரூப் பீப்புள் செலக்ட் பண்றாங்க. செலக்ட் பண்ணி ஒரு குரூப்புக்கு என்ன டாஸ்க் அப்படின்னா, டெய்லி அவங்க அவங்களோட நோட்ல ஒரு 2 விஷயத்த நோட் பண்ணணும். அவங்க நன்றியோட ஃபீல் பண்ணக்கூடிய 2 விஷயத்த அவங்க நோட் பண்ணணும் 1 மந்த்துக்கு. இன்னொரு குரூப்புக்கு என்ன டாஸ்க் அப்படின்னா,
டெய்லி அவங்க மனசை கஷ்டப்படுத்திய 2 விஷயத்த அவங்க நோட் பண்ணணும். 3வது ஒரு குரூப் அவங்களுக்கு எதை பத்தியும் அவங்க நினைக்க தேவையில்லை. அவங்களுடைய நன்றி செலுத்தக்கூடிய விஷயங்களையும் அவங்க நினைக்க தேவையில்லை. அவங்கள காயப்படுத்தின கஷ்டப்படுத்தின ஒரு எந்த விஷயத்தையும் அவங்க நினைக்க தேவையில்லை. அவங்க அவங்க வாட்டுக்கு எதை பத்தியும் அக்கறைப்படாத ஒரு மனிதர்கள். அவங்களுக்குன்னு எந்த டாஸ்க்குமே அசைன் பண்ணாம 3வது குரூப் வச்சிருக்காங்க. இப்ப இந்த 3 பேரையும் கொஞ்ச நாள் அப்படியே அப்சர்வ் பண்ணிட்டே வராங்க. அப்சர்வ் பண்ணதுல யாரு தினமும் இறைவனுக்கு அல்லாஹ் இல்ல, அவங்க பொதுவா யாரு தினமும் நன்றி உணர்வை வெளிப்படுத்திக்கிட்டே இருந்தாங்களோ அந்த மனிதர்களுடைய மனநிலை, அந்த மனிதர்களுடைய உடல்நிலை, அந்த மனிதர்கள் தங்களுடைய வேலையை செஞ்சு முடிக்கக்கூடிய திறன், அவங்களுடைய அறிவாற்றல், இது எல்லாமே அதிகமாயிருக்கு. யார் தினசரி தங்களுடைய கவலைகளை மட்டும் நோட் பண்ணிக்கிட்டே வந்தாங்களோ அவங்களுடைய ஆரோக்கியம், அவங்களுடைய மனநலம், அவங்களுடைய வேலை பார்க்கிற திறன், அவங்களுடைய அறிவாற்றல், இது எல்லாமே குறைஞ்சிட்டே வந்திருக்கு. எதை பத்தியுமே கவலைப்படாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்த மனிதன், அந்த குரூப் ஆஃப் பீப்புள் அவங்க வாழ்க்கையில முன்னேறவும் இல்லை, பின்னாடி போகவும் இல்லை, அப்படியே தேங்கின நிலையிலேயே இருக்காங்க. அப்ப இதுல இருந்துதான் சைக்காலஜி என்ன சொல்லுதுன்னா, எந்த ஒரு மனிதன் அதிகமான கவலையிலையும் அதிகமான துன்பத்திலையும் அதிகமான மன நெருக்கடியிலையும் இருக்கானோ அவன் அதுல இருந்து வெளியில கொண்டு வர்றதுக்கு அவனுக்கு கிராட்டிடியூட் ஜேர்னல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எழுத சொல்லி பழக்கப்படுத்த சொல்லி கத்துக் கொடுக்கணும். இது அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரான்ல நபிமார்களுடைய வாழ்க்கையின் மூலமா நமக்கு அழகா உணர்த்தி காட்டு. எப்படி நன்றி உணர்வு நம்மளுக்கு கவலையை போக்குது, மன அழுத்தத்தை போக்குது அப்படிங்கிறது. இது ஒரு தெரப்பியா அல்லாஹ் நமக்கு சொல்லி கொடுக்குறான். நீ தினசரி எனக்கு நன்றி செலுத்து. எதுக்காகலாம் நன்றி செலுத்தணும்னு நினைக்கிற வாய் விட்டு அந்த விஷயங்களை சொல்லு. இல்ல உன்னுடைய வார்த்தைகளால் அதை எழுத ஆரம்பிக்கும் போது அப்படியே அது நம்ம மனசுல பதியும். நம்ம நினைக்கிறத விட நம்ம எப்பயாவது ஒரு தடவை அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு நம்ம வாயில கூட சொல்லாம மனசால நினைக்கிறத விட தினம் அதை ஒரு நோட்ல எடுத்து நம்ம நோட் பண்ணும் போது அந்த விஷயம் நம்மளுடைய மனசுல ஆழமா பதிஞ்சு. அதனாலதான் ஒரு கிளாஸ் நீங்க கேட்கறத விட நோட்ஸ் எடுக்கும் போது உங்களுக்கு அதிக புரிதலை ஏற்படுத்தும் சொல்லப்படும். வெறுமனா பயான் மாதிரி காதுல கேட்டுட்டே போகாம எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை ஒரு குறிப்பெடுக்கும் போது அது நம்மளுடைய மனசுல என்ன செய்யும், ஆழமான ஒரு பாதிப்பையும் நம்மளுக்கு ஒரு புதுவிதமான ஒரு சிந்தனையும் ஏற்படுத்தும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த நன்றிய அல்லாஹ்வுக்கு இந்த நன்றி செலுத்தக்கூடிய இந்த குணத்தை எப்படி வெளிப்படுத்தினாங்க? அதுக்கு ஒரு உதாரணம், ஒரு பிரபலமான ஒரு நபிமொழி இருக்கு. எப்படி ரசூலுல்லாஹ் வெளிப்படுத்தினாங்க? அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய தன்னுடைய குணத்தை ரசூலுல்லாஹ் வெளிப்படுத்தினதுடைய ஒரு முறை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்கல்ல, தொழுகையில ரசூலுல்லாஹ் வெளிப்படுத்தினார். அதுவும் எந்த தொழுகை? இரவு தொழுகையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வெளிப்படுத்துறாங்க. இரவெல்லாம் நின்று ரசூலுல்லாஹ் வணங்குறாங்க. இரவெல்லாம் நின்று வணங்குறார். ரசூலுல்லாஹ்வுடைய கால் அப்படியே வீங்கி போயிருக்கு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேக்குறாங்க ரசூலுல்லாஹ் பார்த்து, யா ரசூலுல்லாஹ், நீங்க தான் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவராச்சே, நீங்க தானே சொர்க்கத்துக்குள்ள போகக்கூடிய முதலாவது நபர். முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நீங்க ஏன் கால் வீங்குற அளவு இரவு நின்று தொழுகிறீங்களே யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேக்குறாங்க. ரசூலுல்லாஹ் அந்த அளவுக்கு தொழுகணுமா? அவங்களுக்கு அல்லாஹ் எவ்வளவு சிறப்பு கொடுத்திருக்கா. இறுதி தூதர், அல்லாஹ்வுக்கு அதிகமான நேசத்திற்குரிய நபர். நாளைக்கு மறுமையில எந்த தூதரும் நமக்காக பரிந்து பேச மாட்டார். இந்த ஒட்டுமொத்த மனித சமூகமும் மறுமை நாளுடைய அதிர்ச்சியில அப்படியே ஸ்தம்பிச்சு நிக்கும். எல்லாரும் அங்கிட்டு இங்கிட்டு ஓடுவாங்க. மறுமையுடைய திடல்ல என்ன நடக்குது அப்படிங்கிறதே தெரியாது. ஒரே கூச்சலும் குழப்பமுமா இருக்கும். அந்த பதட்டம் குறையவே குறையாது. அப்போ இந்த மனிதர்கள் எல்லாம் ஒவ்வொரு தூதர்கிட்டயா ஓடுவாங்க. முதல் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிட்ட போவாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாமே, நீங்க தானே முதல் மனிதர், அல்லாஹ்வால படைக்கப்பட்ட முதல் மனிதர் நீங்க தானே, முதல் தூதர் நீங்க தானே, அல்லாஹ் கிட்ட சொல்லக்கூடாதா? இந்த பதட்டத்தை குறைக்கும்படி அல்லாஹ் கிட்ட சொல்லக்கூடாதா? அப்ப ஆதம் நபி சொல்லிருவாங்களா, இல்ல இல்ல என்னால முடியாது. இதுவரைக்கும் என்னுடைய வாழ்நாள்ல என்னுடைய இறைவனை இது மாதிரி கோபமா நான் பார்த்ததே இல்லை. என்னால அல்லாஹ் கிட்ட போய் பேச முடியாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிடுவாங்க. ஒவ்வொரு தூதர்கிட்டயா இந்த மக்கள் போவாங்க. நூஹ் நபி கிட்ட, மூசா நபி கிட்ட, ஈசா நபி கிட்ட, மூசா நபி கிட்ட, இப்ராஹிம் நபி கிட்ட, எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை என்னவா இருக்கும் அப்படின்னா, இந்நாளில் என்னுடைய இறைவன் அதிகம் கோபம் உள்ளவனா இருக்கான். இதுவரைக்கும் என்னுடைய இறைவனை இவ்வளவு கோபமா நான் பார்த்ததே இல்லை.
என்னுடைய இறைவன் கிட்ட போய் என்னால பேச முடியாது. அப்போ இறுதியா யார்கிட்ட போவாங்க அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட ஒட்டுமொத்த மனித இனமும் போகுமா. போய் தூதர்கிட்ட கேட்கும்போது, அல்லாஹுடைய தூதரே, இறுதி தூதரே, எங்களுக்காக அல்லாஹ் கிட்ட பேசுறீங்களா? இந்த பதட்டம் குறையவே மாட்டேங்குதே, இங்க என்ன நடக்குதுன்னே தெரியலையே, ரொம்ப குழப்பமா இருக்கு, பயமா இருக்கே, அல்லாஹ் கிட்ட எங்களுக்காக பேசுறீங்களா? ஏன்னா அல்லாஹ் வெளி வரணும்ல. அல்லாஹ் வந்தாதானே நமக்கு விசாரணை ஆரம்பமாகும். எதுவுமே இல்ல, என்னன்னே தெரியல. எல்லாருக்குள்ளயும் ஒரு பதட்டம், ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் பயந்து விரண்டு ஓடிட்டே இருக்காங்க. செட்டில் ஆகணும்ல இது. அதுக்கு அல்லாஹ் அங்க வரணும்ல. அப்போ அல்லாஹ் தான் அல்லாஹ் வந்து எந்த தூதருக்கும் இந்த வாய்ப்பை கொடுக்கல. ஆனா யாருக்கு கொடுத்திருந்தா அப்படின்னா, நம்மளுடைய தூதரான, நம்மளுடைய நேசரான முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மட்டும்தான் இந்த வாய்ப்பு. அவங்க நமக்காக பரிந்து பேச அல்லாஹ் கிட்ட போறாங்க. எல்லா நபிமார்களும் பயந்தாங்க. என்னுடைய இறைவன் இதுவரைக்கும் இவ்வளவு கோபமா இருந்ததில்லை. நான் என்னுடைய இறைவனை சந்திக்க பயப்படுறேன். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்த அதுக்கு முன் வைக்கிறார். இது நமக்கு தெரிஞ்ச ஹதீஸ் தான். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விஷயத்த முன் வைக்கிறாங்க. இதனால எனக்கு இறைவனை சந்திக்க பயமா இருக்கு. ரசூல்லா தான் போறாங்க. போய் நமக்காக நம்மளுடைய இறைவன் கிட்ட பரிந்து பேசுறாங்க. அப்போ எவ்வளவு ஒரு உன்னதமான ஒரு அந்தஸ்து இல்லையா? மறுமையில பேசுறதுக்கு பயமின்றி அனுமதி அளிக்கப்பட்ட ஒரு தூதர், முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட தூதர், நாளைக்கு மறுமையில முதல்ல சொர்க்கத்துக்கு போகக்கூடிய தூதர். நாளை மறுமை நாள்ல சொர்க்கவாசிகள் எல்லாம் சொர்க்கம் போகலாம் அப்படின்ற கட்டளை இடப்பட்ட உடனே முதலாவதா சுவனத்துடைய கதவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் தட்டுவாங்க. தட்டும் போது உள்ள இருக்கக்கூடிய சொர்க்க காவலாளி கேட்பாரா, யாரு அப்படின்னு. ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்கன்னா, நான் தான் முஹம்மது வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த சொர்க்கத்துடைய காவலாளி சொல்வாராம், இந்த கதவு முதலில் உங்களுக்காக தான் திறக்கப்படணும்னு அல்லாஹ் கட்டளையிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொர்க்கத்துடைய கதவை திறப்பான். எவ்வளவு ஒரு கண்ணியம், எவ்வளவு ஒரு அந்தஸ்து, அல்லாஹுடைய அன்புக்கு எவ்வளவு நெருக்கமானவங்க, முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட ஒரு தூதர். அவங்க தன்னுடைய வாழ்நாள்ல இந்த நன்றி உணர்வை எப்படி வெளிப்படுத்திருக்காங்கன்னு பாருங்க. இரவெல்லாம் நின்று வணங்குறாங்க, கால் வீங்கி போயிருக்காங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேக்குறாங்க, ரசூலுல்லாஹ், ஏன் இவ்வளவு உங்களை நீங்களே சிரமப்படுத்திக்கிறீங்க? ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன? நான் என்னுடைய இறைவனுக்கு நன்றியுள்ள அடியானா இருக்க வேண்டாமா? நான் என்னுடைய இறைவனுக்கு நன்றியுள்ள அடியானா இருக்க வேணாமா அப்படின்னு சொல்லா கேக்குறாங்க. நம்ம நம்மளுடைய இறைவனுக்கு நன்றியுள்ள அடியார்களா இருக்கோமா? ரசுல்லா அனுபவிச்ச அளவு கவலையும் துன்பமும் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம அனுபவிச்சிருக்கோமா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். ரசுல்லா அளவு தாய் தந்தை இல்லாம அனாதையா பிறந்தோமா? யாருடைய அரவணைப்பிலையாவது நம்ம வளர்க்கப்பட்டோமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய சிறிய தந்தை வீட்டுல இருக்கும்போது உணவு நேரத்துக்கு கூப்பிட்டாங்க, சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டா ரசுல்லா போக மாட்டாங்க, பொறுமையா இருப்பாங்க. தன்னுடைய சிறிய தந்தையுடைய குழந்தைகள் எல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் ரசுல்லா சாப்பிடுவாங்க. எங்க தன்னால அவங்களுக்கு உணவு இல்லாம போயிருமோ அப்படின்னு ரசுல்லா பயந்தாங்க. அப்போ ஒருவரை அண்டி ஒருவருடைய வீட்டுல வளர்றதுங்கிறது எவ்வளவு ஒரு டிஃபிகல்ட். அவங்க நம்மள நல்லா பாத்துக்கிட்டாலுமே, நம்மள அவங்க சொந்த பிள்ளைகள் மாதிரி பாத்துக்கிட்டாலுமே ஒரு நெருடல் இருக்கதானே செய்யும். அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான சூழல்ல எல்லாம் நம்மள வளர்த்தானா? இல்லையே. தாய் தகப்பனுடைய அரவணைப்புல நம்மளுடைய வீட்டுல முழு உரிமையோட நம்ம வளர்க்கப்பட்டிருக்கோமே. ரசூலுல்லாஹ் அனுபவிச்ச மாதிரி எந்த ஒரு சோதனையும் நம்ம அனுபவிக்கலையே. ஒரு தூதர் 2 ஆண்டு காலம் ஒரு பள்ளத்தாக்குல ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்காங்க. உண்ண உணவு இல்லாம உண்ண உணவு இல்லாம. குறைஷிகள் அவங்கள அபுதாலிப் கணவாயில 2 ஆண்டுகள் ஊரை விட்டு விலக்கி வச்சிருக்காங்க. அந்த 2 ஆண்டுகளை பத்தி பின்னாடி சஹாபாக்கள் சொல்லும் போது சொல்றாங்க, அந்த 2 ஆண்டு கால வாழ்க்கையில சாப்பிட எங்களுக்கு உணவே இருக்காது. நாங்க இயற்கை தேவையை நாங்க நிறைவேற்றினோம்னா, நாங்க மலம் கழிச்சோம்னா அது ஆட்டுடைய புழுக்கைகள் போல இருக்கும். அவ்வளவுதான் எங்களுடைய மலமே, அவ்வளவுதான் எங்களுடைய கழிவே. அப்ப எந்த உணவுமே உள்ள போல. யாருக்கு உட்பட? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உட்பட. அந்த அந்த பள்ளத்தாக்குல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருந்த காலத்துல தன்னுடைய மனைவியான ஹதீஜா அம்மாவை பார்த்து ரசூலுல்லாஹ் ரொம்ப கவலைப்படுவாங்க. செல்வ சீமாட்டி ஹதீஜா அம்மா தன்னுடைய மொத்த பொருளாதாரத்தையும் அல்லாஹ்வுடைய பாதையிலேயே
அழைப்பு பணிக்காகவே செலவு செய்யறாங்க. அந்த பள்ளத்தாக்குல ஒதுக்கி வைக்கப்பட்ட காலத்துல ஹதீஜா அம்மாவுடைய இன்ஃபுளுயன்ஸ் மூலமா தான் அங்க உணவுகள் வரும். அவங்களுடைய உறவினர்கள் வெளியூர்ல இருப்பாங்க, ஏதாவது ஒரு வகையில இரவு நேரத்துல அவங்களுக்கு உணவு வரும். அதையும் ஹதீஜா அம்மா என்ன செஞ்சிருவாங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய சிறு குழந்தைங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிருவாங்க. ஏன்னா இரவு நேரம் வந்துட்டா அந்த பள்ளத்தாக்கு முழுக்க சின்ன குழந்தைகளுடைய அழுகுரல் தான் கேட்கணும். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஜா அம்மாவுடைய கைகளை தடவி பார்த்து சொல்லுவாங்களா, ஏன்னா அவங்களுடைய கையில எலும்புக்கு மேல அப்படியே தோல் ஒட்டி இருக்கும். அதை தடவி பார்த்து பார்த்து ரசூலுல்லாஹ் கவலைப்படுவாங்க. என்ன ஆதரிச்ச என்னுடைய மனைவி, எல்லாரும் என்ன பொய்ப்பிச்சப்ப இவங்கதான் என்ன முதல்ல மெய்ப்பிச்சாங்க. எனக்கு உறுதுணையா இருந்த என்னுடைய மனைவி ரசூலுல்லாஹ் எவ்வளவு மன கஷ்டங்கள், மன நெருக்கடி எல்லாம் கடந்து வந்திருக்காங்க, எவ்வளவு இழப்புகளை ரசூலுல்லாஹ் சந்திச்சிருக்காங்க. இது மாதிரியான கஷ்டங்களை நம்ம அனுபவிச்சிட்டோமா என்ன? இல்லையே. அது ஒரு 5% நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம அனுபவிச்சிருப்போமா? இவ்வளோ அனுபவித்த பின்பும் ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை, நான் என்னுடைய இறைவனுக்கு நன்றியுள்ள அடியானா இருக்க வேண்டாமா? இப்ப நம்மளுடைய நன்றி எல்லாம் எங்க போச்சு? இந்த நன்றி உணர்வு நமக்கு இல்லாதனாலதான் சின்ன சின்ன கஷ்டங்கள் கூட நம்மள பெரிய அளவுல உடைச்சிருக்கு. சின்ன சின்ன ஏமாற்றங்கள் கூட நம்மள பெரிய அளவுல பாதிப்புக்குள்ளாகுது. அல்லாஹ்வை விட்டு நம்மள தூரமாக்குது. நன்றி உணர்வு நமக்கு அதிகமா இருந்தது அப்படின்னா, ஒவ்வொரு விஷயத்தை நினைவு கூர்ந்து கூர்ந்து நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த ஆரம்பிச்சோம் அப்படின்னா, இயல்பா நம்மளுடைய மனசுல என்ன எண்ணம் வந்துடும்னா, என்னுடைய ரப்பு எப்படிப்பட்ட ரப்பு தெரியுமா? எனக்கு என்னெல்லாம் கொடுத்திருக்கான் தெரியுமா என்னுடைய ரப்பு? இதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு உணவு கொடுத்து, எனக்கு இருக்கிறதுக்கு இடம் கொடுத்து, எனக்கு உடை கொடுத்து, எனக்கு கண்ணியத்தை கொடுத்து, எனக்கு ஆரோக்கியத்தை கொடுத்த என்னுடைய ரப்பால இதுக்கப்புறமும் இது எல்லாத்தையும் எனக்கு கொடுக்க முடியும். இந்த கஷ்டம் எனக்கு நிலையானது இல்லை அப்படிங்கிற எண்ணத்தை ஏற்படுத்து. அதனாலதான் கிராட்டிடியூட், நன்றி உணர்வு, நம்மளுடைய உள்ளத்தை அமைதியாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதமா இஸ்லாம் பார்த்து பாருங்களேன். இந்த நன்றி உணர்வை பத்தி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லும்போது சொல்றாங்க, ல இன் சகர்த்தும் ல அஸீதன்னக்கும், நீங்கள் நன்றி செலுத்தினால் உங்களுக்கு நிச்சயமாக என் அருளை அதிகமாக்குவேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல குறைபாடு தோணுதா? இது எனக்கு இன்னும் அதிகமா வேணும்னு தோணுதா? அப்ப அந்த விஷயத்துக்கு அல்லாஹ்வுக்கு அதிகமா நன்றி செலுத்து. அதுல இருக்க குறைகளை நோண்டாதீங்க, நன்றி செலுத்துங்க. நன்றி செலுத்த செலுத்த அல்லாஹ் அந்த அருளை நமக்கு அப்படியே கொடுத்துட்டே இருப்பான், அதிகரிச்சுட்டே இருப்பான். இந்த வசனம் அல்லாஹ் யாருக்கு இறக்குனான்னு தெரியுமா? யாருடைய விஷயத்துல அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்றான்னு தெரியுமா? பனு இஸ்ரவேலர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லு. இது பனு இஸ்ரவேலர்களுக்கு சொல்லப்பட்ட வசனம். ல இன் ஷகர்தும் ல அஸீதன்னகும், நீங்க நன்றி செலுத்துங்க, உங்களுக்கு நான் என் அருளை அதிகமாக்குவேன் அப்படின்னு அல்லாஹ் சொன்ன இந்த வசனம் யாருக்கு? பனு இஸ்ரவேலர்களுக்கு. நீங்க நன்றி செலுத்திட்டே இருங்க. அவங்க எப்படிப்பட்ட ஒரு நிலையில இருந்தாங்க, எப்படிப்பட்ட சமூகமா அவங்க இருந்தாங்க? வாழ்க்கை முழுக்க ஃபிரௌனுக்கு அடிமையா இருந்த ஒரு சமூகம், தன்னுடைய ஆண் பிள்ளைகளை எல்லாத்தையுமே இழந்து நின்ற ஒரு சமூகம். இவ்வளோ கஷ்டத்துக்கு உள்ளாக்கப்பட்ட அந்த சமூகத்தை பார்த்து அல்லாஹ் சொல்றான், கவலைப்படாத, கவலையிலே மூழ்கிறாத, உனக்கு அல்லாஹ் சில நன்மைகளை வழங்கியிருக்கான்ல, உன்னை அல்லாஹ் இன்னும் உயிரோட வச்சிருக்கான்ல, உன்னை அல்லாஹ் இன்னும் நடமாட வைக்கிறான்ல, நீ ஃபிரௌன் கிட்ட அடிமையாவே இருந்தாலும் நீ இன்னும் ஆரோக்கியமா இருக்கேல்ல, நீ இன்னும் உயிரோட இருக்கேல்ல, உன்னுடைய அடுத்த நாள் அல்லாஹ் உனக்கு இலகுவாக்கி கொடுத்திருக்கான்ல, அந்த விஷயத்துக்காக நீ நன்றி செலுத்து, நான் என்னுடைய அருளை உனக்கு அதிகமாக்குவேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். அப்போ நம்ம என்ன நினைக்க கூடாது அப்படின்னா, நம்மளே கவலையில இருக்கோம், நம்மளே பல பிரச்சனையில இருக்கோம், நம்ம எப்படி நன்றி செலுத்த முடியும்? நன்றி செலுத்துறதால என்ன நடக்க போகுது அப்படின்னு நினைக்க கூடாது. நன்றி செலுத்துறது நம்மளுடைய மனநிலையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது. அல்லாஹ் கிட்ட நம்மளுடைய அருளை அதிகமாக்குது. ஆரோக்கியத்துல வேணுமா, ஆரோக்கியம் அதிகமாகுது. மன நிம்மதி வேணுமா, மன நிம்மதி அதிகமாகுது. பொருளாதாரம் வேணுமா, பொருளாதாரம் அதிகமாகுது. அல்லாஹ் அவனுடைய அருளை நமக்கு அதிகமாக்கிட்டே போகும். எப்படி நன்றி செலுத்துறது? அதுக்கும் இஸ்லாம் நமக்கு அழகான வழிமுறையை கற்றுக் கொடுக்கும். 3 விதமா நன்றியை வெளிப்படுத்த சொல்லி இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கும். ஒண்ணு, உன்னுடைய உள்ளத்தால, ஷுக்குர் பில் கல்பி, உள்ளத்தால நீ நன்றி செலுத்து. உள்ளத்தால எப்படி நன்றி செலுத்த முடியும்? சாட்ல போடுங்க. உள்ளத்தால நன்றி செலுத்துறதுன்னா என்ன? நம்மளுடைய உள்ளத்துல நன்றி உணர்வை அதிகமா உணர்றது. நம்ம இப்ப பேப்பர்ல எழுதணும்ல, கிராட்டிடியூட் ஜேர்னல், அந்த நெஹ்மத்தை நம்ம
ஃபீல் பண்றது, மனதார அதை உணர்றதுதான் உள்ளத்தால நன்றியை வெளிப்படுத்துறது. ரெண்டாவது இஸ்லாம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குதுன்னா, ஷுக்ர் பில் லிசான், நாவால நன்றியை வெளிப்படுத்தல். நாவால நன்றியை எப்படி வெளிப்படுத்த முடியும்? அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தைகள் அதிகம் பயன்படுத்து. அதுக்கப்புறமா ஷுக்ர் பில் இபாதா, நம்மளுடைய செயல்பாடுகளால, நம்மளுடைய அமல்களால. ரசுல்லா செஞ்சது என்ன மாதிரியான கிராட்டிடியூட்? இப்போ இரவெல்லாம் நின்று ரசுல்லா வணங்கினது இந்த மூணுல எந்த வகை? ஷுக்ர் பில் கல்பா, ஷுக்ர் பில் லிசானா, ஷுக்ர் பில் இபாதா. இபாதத். எது? இபாதத். தன்னுடைய அமல்களின் மூலமா நன்றியை வெளிப்படுத்துறது. இப்ப இந்த மூன்று விதமாவும் நம்ம நன்றியை வெளிப்படுத்தணும்னு அல்லாஹ் விரும்புறான். நம்மளுடைய மனம் ஆறுதல் அடையணும், நம்ம ரொம்ப நிம்மதியா இருக்கணும், எதை பத்தியும் நம்ம கவலைப்படக்கூடாது. இப்ராஹிம் நபி மாதிரி நெருப்பு குண்டத்துக்கு முன்னாடி நின்றா கூட என்னுடைய ரப்ப என் கூட இருக்கான் அப்படிங்கிற உணர்வு எனக்கும் வரணும். ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள மாதிரி பாலைவனத்துல யாருமே இல்லாம நான் மட்டும் இருந்தாலும் கூட என் ரப்பு என்ன பாதுகாப்பா, என் ரப்பு என்னுடைய சிறந்த உதவியாளன் அப்படிங்கிற எண்ணம் எனக்கும் வரணும். நானும் இவர்களை போல முன்மாதிரியான ஒரு மனிதனா வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் அப்படின்னா, நம்ம எந்த உணர்வை நம்மளுக்குள்ள அதிகப்படுத்திக்கணும், எந்த தன்மையை நம்ம அதிகப்படுத்திக்கணும்னா நன்றி உணர்வை அதிகப்படுத்தணும். நான் திரும்பவும் சொல்றேன், இந்த வகுப்புல சொல்லப்படக்கூடிய எந்த விஷயங்களும் பயான் கிடையாது. நீங்க கேட்டுட்டு போகிறதால எந்த பயனும் இல்லை. இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் இது உண்மையிலேயே அல்லாஹ் நமக்கு கொடுத்த எவ்வளவு பெரிய நிஹ்மத் அப்படிங்கறத உணரும். வெறும் நான் வாயால நன்றி செலுத்துங்க, கிராட்டிடியூடா இருங்க, இதுக்கு நன்றி செலுத்துங்க அப்படின்னு நான் சொல்றதாலையும், நீங்க அந்த நன்றிங்கிற வார்த்தையை 10 முறை நம்மளுடைய காதுகளால கேட்டுட்டு போறதாலையும் இந்த இந்த உணர்வை நம்மளால உணர்ந்துட முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாது. எப்ப அதை நம்மளுடைய செயல்பாட்டுக்கு கொண்டு வரணும், அப்பதான் உணர முடியும். அதை உணர்ந்திருந்தாங்க ரசூலுல்லாஹ். அது ரசூலுல்லாஹ் முழுமையா அந்த நன்றியை உணர்ந்திருந்தாங்க. அதனாலதான் இரவெல்லாம் நின்று வணங்க முடிஞ்சுச்சு. நம்ம உணர்றது இல்லை. அதனாலதான் சின்ன காய்ச்சல் வந்தா கூட தொழுகை விடு. நம்ம உணர்றது இல்ல. அதனாலதான் சின்ன கஷ்டம் வந்தா கூட அல்லாஹ்வ குறை சொல்ல ஆரம்பிச்சோம். அப்போ உணர்தல் நன்றிக்கு ரொம்ப அவசியம். ரெண்டாவது நம்மளுடைய நாவுகளால வெளிப்படுத்தணும். மூணாவது நம்மளுடைய செயல்பாடுகளால வெளிப்படுத்தணும். நாலாவது ஒரு நன்றி இதுல இருக்கு. என்ன அப்படின்னா, அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு நன்றி, சக மனிதனுக்கு நன்றி செலுத்துறது அல்லாஹ். சக மனிதனுக்கு நன்றி செலுத்தாத மனிதன் அல்லாஹ்வுக்கும் நன்றி செலுத்த மாட்டான்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. உன்னை சுத்தி வாழக்கூடிய மனிதன் கிட்டயே நீ நன்றி உணர்வோட இல்ல அப்படின்னா, நீ யாருக்கும் உண்மையான நன்றி உணர்வோட இருக்க மாட்ட. அல்லாஹ்வுக்கும் நீ உண்மையான நன்றி உள்ளவனா இருக்க மாட்ட. இப்ப இது சொல்லப்படுது, சுத்தி இருக்கிற மனிதனுக்கு நான் நன்றி செலுத்தல, சரி. அல்லாஹ்வுக்கு நான் நன்றி செலுத்திட்டு தானே இருக்கேன், நான் திக்ர் செஞ்சுட்டு தானே இருக்கேன், நான் தொழுதுட்டு தானே இருக்கேன் அப்படின்னா, சக மனிதனுக்கு நீங்க உங்களுடைய நன்றியை வெளிப்படுத்துற வரைக்கும் நீங்க இறைவனுக்கு செய்யக்கூடிய இந்த நன்றிகளும் ஃபேக்கா நம்ம செய்யணும். நம்மள நாமளே ஏமாத்திட்டு செய்யணும். நம்ம நன்றி செய்யறதா நினைச்சு நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். அல்லாஹ் கிட்ட அதுக்கு எந்த மதிப்பும் கிடையாது. அல்லாஹ் கிட்ட அதுக்கு எந்த மதிப்பும் கிடையாது. சக மனிதர்கள்ல யார் யார் வருவா? உங்களுடைய தாய் தந்தைக்கு நன்றி செலுத்தாத வரை இந்த உலகத்துல உங்களுடைய பொறுப்பாளர்களா இருந்து அவங்களுடைய நேரம், அவங்களுடைய இளமை, இது எல்லாத்தையும் செலவு பண்ணி நமக்காக அவங்கள இழந்த அந்த பெற்றோர்களுக்கு நம்ம நன்றி செலுத்தல அப்படின்னா, அல்லாஹுக்கு நம்ம எவ்வளவு நன்றி செலுத்தினாலும் அதுக்கு மதிப்பு. நமக்கு உதவி செய்த மனிதர்கள் கிட்ட நம்ம நன்றி உணர்வோட நடந்துக்கல அப்படின்னா, நீங்க அல்லாஹுக்கு உங்களுடைய உள்ளத்தால, உங்களுடைய நாவால, உங்களுடைய இபாதத்தால எவ்வளவு நன்றி செலுத்தினாலும் அது பயன். இந்த 4 விதமான நன்றிய நம்மளுடைய இறைவன் நம்ம கிட்ட இருந்து விரும்புறான். எதுக்காக? எதுக்காக இந்த 4 விதமான நன்றியை அல்லாஹ் விரும்புறான்? நம்ம நன்றி செலுத்துறதால அல்லாஹுடைய அந்தஸ்து ஏதாவது கூட போதா? சுமையா நான் 30 தடவை சுபஹான் அல்லாஹ் சொல்றதால அல்லாஹுடைய அந்தஸ்து கூடிருமா? நான் தினசரி ஒரு 10 நிமிஷம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துறதுக்காக மட்டுமே டைம் ஸ்பெண்ட் பண்றேன். யா அல்லாஹ், எத்தனையோ மக்கள் இங்க பார்வை இல்லாம இருக்கும்போது எனக்கு அழகா இந்த உலகத்தை பார்க்கக்கூடிய அளவுக்கு 2 பார்வை இருக்கு. நான் சொல்ல வரக்கூடிய விஷயங்களை எளிதில சொல்லி புரிய வைக்கிற அளவுக்கு எனக்கு ஒரு நாவு கொடுத்திருக்கு. நான் விருப்பப்படக்கூடிய இடத்துக்கு நானே நடந்து போற அளவுக்கு ஆரோக்கியமான கால்கள் கொடுத்திருக்கு. என்னுடைய தேவைகளை நானே செஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கு.
என்னால தாகம் ஏற்பட்டா என்னால என்னுடைய கைகளாலேயே எடுத்து தண்ணீர் குடிச்சுக்க முடியும். தண்ணி அதிகமா குடிச்சதுக்கு அப்புறமா எனக்கு யூரின் போகணும் அப்படிங்கிற ஃபீல் வந்தது அப்படின்னா என்னுடைய கால்களாலே நான் நடந்து போய் கழிவறையில போய் என்னுடைய கழிவை சுத்தப்படுத்தி என்னையும் சுத்தப்படுத்திட்டு எல்லாம் வர முடியும். பசிச்சா என் கைகளால என்னுடைய உணவு எடுத்து சாப்பிடும். நான் யாருக்கும் பாரம் இல்லாம இது நாள் வரைக்கும் என்னுடைய தேவைகளை நானே நிறைவேற்றிட்டு வரேன் யா அல்லாஹ். இதுக்காக நான் உனக்கு நன்றி செலுத்துறேன் அப்படின்னு நான் சொல்றதால அல்லாஹ்வுக்கு ஏதாவது அந்தஸ்து கூடுமா? அல்லாஹ்வுக்கு இதனால ஏதாவது பயனாவது இருக்கா? இதனால யாருக்கு தான் பயன்? நமக்கு தான் பயன். நம்மளுடைய உள்ளம் தான் அப்படியே ரிலாக்ஸ் ஆகும். அப்படியே ரிலாக்ஸ் ஆகும். எப்படி ஒரு புயல் வீசி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு அமைதி இருக்குல்ல, ஒரு காம் இருக்குல்ல, ஒரு மழை பெஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு அமைதி. அது மாதிரியான நம்மளுடைய உள்ளத்துக்கு ஒரு அமைதி கிடைக்கும். எப்போ அப்படின்னா நம்ம நன்றி செலுத்த ஆரம்பிக்கும் போது. அப்படியே நம்மளுடைய உள்ளம் உணர ஆரம்பிக்கும். எவ்வளவோ நம்மளுடைய ரப்பு நமக்கு செஞ்சிருக்கானே. இல்லாத இந்த ஒரு விஷயத்துக்காக கவலைப்பட்டா நம்ம எப்படி ஒரு நன்றி கெட்ட அடியான அல்லாஹ் முன்னாடி நிற்போம். இது ஒண்ணுதானே என் வாழ்க்கையில குறை. ஆனா இந்த ஒரு குறைய மட்டும் நான் பெருசா பார்த்துட்டே இருக்கேனே. அல்லாஹ் என்னை எப்படி பார்ப்பான்? நீ இவ்ளோ நன்றி கெட்டவளா? நீ இன்னும் என் மேல திருப்தி அடையலையா? அப்போ நீ கேக்குற அந்த ஒண்ண உனக்கு நிறைவேத்தி கொடுத்தாதான் நீ எனக்கு வழிபடுவியா? அப்பதான் நீ நிம்மதியா இருப்பியா? அல்லாஹ் என்னை பார்த்து நினைக்க மாட்டானா? அல்லாஹ் நம்மளுடைய உள்ளத்தை அமைதியாக்குறதுக்கு 7வதா இஸ்லாம் நமக்கு கத்துக் கொடுக்கிற ஒரு வழிமுறையா நம்ம எதை பாக்குறோம்? நன்றி உணர்வா பாக்குறோம். புரிஞ்சுதா? அடுத்தது போலாமா? புரியுதா? 8வதா நம்மளுடைய உள்ளத்தை சரிப்படுத்திக்க, ஆறுதல் படுத்திக்க, ஆஸ்வாசப்படுத்திக்க இஸ்லாம் நமக்கு என்ன கத்துக் கொடுக்குது, எதை பிராக்டிஸ் பண்ண சொல்லி கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஹுஸ்னு வன் பில்லாஹ், அல்லாஹுவின் மீது நல்லெண்ணம் கொள்ளுதல். இத இஸ்லாம் நமக்கு ஒரு வழிமுறையா கற்றுக் கொடுக்குது. அல்லாஹ் மேல நல்ல எண்ணம் கொள்ளுங்க, உங்களுடைய உள்ளம் அமைதி பெறும். நீங்க நெருக்கடியான நேரத்துல, மனம் அழுத்தமான நேரத்துல உங்களுடைய உள்ளத்தை அமைதிப்படுத்தணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இந்த குணத்தை நீங்க அதிகமா வளர்த்துக்கோங்க. அல்லாஹ் மேல நல்லெண்ணம் கொள்ளுங்க. அல்லாஹை பத்தி உங்களுடைய எண்ணம் என்னவா இருக்கு? சாட்ல போடுங்க. அல்லாஹை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சரி, அல்லாஹை பத்தி வேணாம், உங்களுடைய தாய் தந்தை இவங்களை பத்தி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? உங்களுடைய கருத்து என்ன தாய் தந்தையை பத்தி? தாயையும் தந்தையும் பத்தி நம்மளுடைய அபிப்பிராயம் என்ன? இதுதான் பேசிக்கான அபிப்பிராயமா இருக்கும். தாய் தந்தை அப்படின்னாலே இதுதான். அவங்களுடைய தன்மைகள்ல இதுதான் பிரதானமானதா இருக்கும். எல்லாரோட எண்ணமும் அதுவாதான் இருக்கும். சாட்ல போடுறீங்களா? அல்லாஹ்வின் நற்கொடை, நம்மள டேக் கேர் பண்றது, வேற கேர் பண்றது, அன்பு செலுத்துறது. தாய் தந்தை அப்படின்னு வந்துட்டா இந்த உலகத்துல இருக்க எல்லா மனிதர்களுக்கும் ஒரு அபிப்பிராயம் இருக்கும். என்ன அப்படின்னா அவங்க எப்பயுமே நல்லது மட்டும்தான் செய்யும். அவங்க எப்பயுமே எது மட்டும்தான் செய்வாங்க? தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்லது மட்டும்தான் செய்வாங்க. அப்படிதானே? பிள்ளைகளுக்கு கெடுதல் நினைக்கிற தாயும் தந்தையும் ரொம்ப ரேர். அவங்க ஏதோ ஒரு மனதளவுல பாதிக்கப்பட்டவங்கன்னு அர்த்தம். ஏதோ அவங்களுக்கு ஏதோ உளவியல் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அப்ப மட்டும்தான் பிள்ளைக்கு கெடுதல் நினைப்பாங்க, அடிப்பாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு சைக்காட்ரிக் டிசார்டர் இருந்தா மட்டும்தான் அப்படி நடந்துக்குவாங்க. அப்படி இல்லாம இந்த உலகத்துல இருக்க எல்லா தாயும் தந்தையும் நீங்களும் நானும் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு எப்பயுமே எதை மட்டும்தான் நினைப்போம்? நல்லதை மட்டும்தான் நினைப்போம். ஒருவேளை நம்ம அவங்கள அடிச்சா கூட, அவங்கள காயப்படுத்தினா கூட அதனுடைய பின்னணியும் என்னவாதான் இருக்கும்? இப்ப நீங்க உங்க குழந்தை சேட்டை பண்றாங்க, நீங்க அவங்கள அடிக்கிறீங்க. அடிக்கிறதுனால நீங்க அவங்களுக்கு கெடுதல் நினைக்கிறீங்கன்னு அர்த்தமா? எதனால அடிக்கிறீங்க? எதனால கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துறீங்க? அப்பயும் அவங்கள நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் செய்யும். ஒரு தாயும் ஒரு தந்தையும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எப்பயுமே நல்லதுதான் செய்யும். ஒருவேளை அவங்க கிட்ட அவங்க கடுமையா நடந்துக்கிறதோ, திட்டுறதோ, அடிக்கிறதோ, இதுவும் கூட எதனுடைய விளைவு அப்படின்னா, என் பிள்ளைக்கு எதுவும் தவறானது நடந்துடக்கூடாது, என் பிள்ளை சரியாதான் இருக்கணும், என் பிள்ளைக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது அப்படிங்கிற ப்ரிகாஷனா தான் இந்த விஷயங்களை செய்வான். அப்படித்தானே? இந்த எண்ணம் எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? அம்மா அத்தாவை பொறுத்த வரைக்கும் இதுதான் நம்மளுடைய ஒப்பீனியன், இதுதான் நம்மளுடைய எண்ணம் அவங்களை பொறுத்த தாய் தந்தை அப்படின்னு. இதே மாதிரியான எதிர்பார்ப்பு அல்லாஹ் கிட்டேயும் நம்மளுக்கு இருக்கா? அம்மா அத்தா மேல இருக்கிற இந்த எண்ணம், அவங்க எது செஞ்சாலும் என்னுடைய நன்மைக்குதான் செய்வாங்க. அவங்க என்ன அடிச்சா கூட, என்கிட்ட கடுமையா பேசினா கூட, பின்னாடி கொஞ்ச நாள் கழிச்சு நான் உட்கார்ந்து யோசிச்சு பார்த்தேன்னா என் நன்மைக்குதான் செஞ்சிருக்காங்கிறத என்னால உணர முடியும். எங்க அம்மாவும் என்னுடைய அத்தாவும் எனக்கு நன்மையை தவிர எதுவுமே செய்ய மாட்டாங்க.
கனவுல கூட எனக்கு தீங்கு யோசிக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு கான்பிடன்ட் நமக்கு இருக்குல்ல. இதே மாதிரி நம்ம அல்லாஹ்வை நினைக்கிறோமா? அல்லாஹ் மேலேயும் நம்ம இதே அளவு நல்லெண்ணம் வச்சிருப்போமா? என்னுடைய ரப்பு எனக்கு எப்பயும் நல்லதுதான் செய்யும். ஒரு சில நேரங்கள்ல என்னுடைய வாழ்க்கையில அவர் கடினமான சூழல்களை கொண்டு வந்து திணிச்சாலும் அதுவும் என்னுடைய நன்மைக்காக தான், அதுவும் என்னுடைய அந்தஸ்தை உயர்த்துறதுக்காக தான் அப்படிங்கிற எண்ணத்தோட நம்ம இருக்கோம் அல்லாஹ் மேல. இதுக்கு ஒரு புக்ல ஒரு உதாரணம் எழுதியிருந்தாங்க. அது ரொம்ப அழகா இருந்துச்சு. அதை நான் உங்களுக்கு இங்க ஷேர் பண்றேன். என்ன உதாரணம்? அல்லாஹ் மேல நல்லெண்ணம் வைக்கிறதுக்கு ஒரு அழகான ஒரு உதாரணம். நீங்க ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க அம்மா உங்களை பிக்கப் பண்றதுக்காக வராங்க. உங்க அம்மாவோ உங்க உங்க அப்பாவோ கார்ல வராங்க உங்களை பிக்கப் பண்றதுக்காக. நீங்க கார்ல ஏறி உட்கார்றீங்க. உட்கார்ந்த உடனே கார் ஸ்டார்ட் ஆகுது. நீங்க போக ஆரம்பிக்கிறீங்க. அப்படியே உங்களோட கார் போயிட்டே இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க உங்க அம்மா கிட்ட கேக்குறீங்க எங்க போறோம். அம்மாவோ அத்தாவோ கேக்குறீங்க எங்க போறோம். அப்ப அவங்க எதுவுமே பதில் சொல்லல. அமைதியா இருக்காங்க. போறோம் அப்படின்னு மட்டும்தான் சொல்றாங்க. எங்க போறோம்? பதில் இல்ல. யார பார்க்க போறோம்? பதில் இல்ல. அப்ப நீங்க எப்படி நடந்துக்குவீங்க? ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஒருத்தவங்கள பார்க்க போறோம். அவ்வளவுதான் பதில் சொல்றாங்க. நீங்க என்ன செஞ்சுறீங்க? அமைதியா உட்கார்ந்துறீங்க. இது ஒரு சிச்சுவேஷன். இன்னொரு சிச்சுவேஷன் பாருங்க. நீங்க ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க ஒரு டெஸ்டினேஷனுக்கு போகணும். டாக்ஸி புக் பண்றீங்க. இப்ப டாக்ஸி வந்துருச்சு. கதவை திறந்து உள்ள ஏறி உட்காருறீங்க. உள்ள ஏறி உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அந்த டிரைவர் உங்ககிட்ட எதுவுமே கேட்கவே இல்லை. எங்க போகணும்னு கேட்கல. நீங்க சொல்ல வர்றீங்க டெஸ்டினேஷன் பாத்தீங்களா, நான் இந்த இடத்துக்கு போகணும்னு நீங்க சொல்றீங்க. அதுக்கும் அவர் பதில் சொல்லவே இல்லை. உங்களோட கார் ஃபாஸ்டா போயிட்டே இருக்கு. உங்களுக்கு எந்த எந்த திசை எந்த பாதை எதுவுமே புரியல. இப்ப நீங்க எப்படி நடந்துக்குவீங்க? இதே மாதிரி உங்க அம்மாவும் உங்க அப்பாவும் அந்த டிரைவர் சீட்ல உட்கார்ந்து உங்களை கார்ல வச்சு ஓட்டிட்டு போகும்போது எங்க போறோம்னு கேட்டதுக்கு மண்டையை மட்டும் ஆட்டுறாங்க. ஒரு இடத்துக்கு போறோங்கிறாங்க. இல்ல எதுவுமே பதில் பேசல. யார பார்க்க போறோம்னு கேட்கிறோம். அதுக்கும் அவங்க பதில் பேசல. அவங்க வாட்டுக்கு வேகமா கார் ஓட்டிட்டே போறாங்க. நமக்கு தெரியாத பாதைகள்லாம் வருது. ஆனாலும் நம்ம கவலைப்படல. அமைதியா உட்காந்துருக்கோம். அதே நேரம் ஒரு டாக்ஸி டிரைவர் நமக்கு பதில் சொல்லல. டெஸ்டினேஷன் நீங்க பாத்தீங்களான்னு கேட்டோம். அதுக்கும் அவர் பதில் சொல்லல. ஃபாஸ்டா காரை ஓட்டிட்டு போறாரு. அந்த பாதைகள் எதுவுமே நமக்கு தெரியல. புது இடமா இருக்கு. அப்ப எப்படி இந்த ரெண்டு சூழல்லையும் நீங்க எப்படி ஃபீல்? ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன்ல எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? நம்ம வாட்டுக்கு ரிலாக்ஸா இருக்கும். சொல்லாட்டி அம்மா சொல்லாட்டி என்ன, அப்புறம் பாத்துக்கலாம், போய் இறங்கும் போது பாத்துக்கலாம், நம்ம என்ன செஞ்சிருவோம்? அப்படியே சீட்ல படுத்து தூங்க ஆரம்பிச்சிடும். ரெண்டாவது சிச்சுவேஷன்ல என்ன ஆகும்? பயம் வரும், பதட்டம் வரும். ஐயோ நம்ம மட்டும் தனியா இருக்குமே, இது எங்க போகுதுன்னே தெரியல. நம்ம தெரிஞ்சவங்களுக்கு போன் பண்ணுவோம். யாருக்காவது போன் பண்ணிட மாட்டோமா, இதை எப்படியா நிறுத்திட மாட்டோமா, நீங்க எங்க போறீங்க அப்படின்ற ஒரு பதட்டம் வரும் அவங்களுக்கு. ஏன்? முதல் சிச்சுவேஷன்ல நம்ம சேஃபா இருந்தோம். ரெண்டாவது சிச்சுவேஷன்ல நம்ம பயமா இருந்தோம். எதனால? எதனால? ஏன்னா முதல் விஷயத்துல நமக்கு அந்த டிரைவரா உட்கார்ந்து இருந்த நம்மளுடைய அம்மா மேலையும் நம்மளுடைய அத்தா மேலையும் நமக்கு ஒரு நல்ல எண்ணம் இருந்துச்சு. நம்மளுக்கு ஒரு நல்ல எண்ணம் இருந்துச்சு. ஒரு நல்ல நம்பிக்கை இருந்துச்சு. இவங்க நமக்கு தீங்கு செய்ய மாட்டாங்கன்ற நம்பிக்கை இருந்துச்சு. ரெண்டாவது உள்ள சிச்சுவேஷன்ல டாக்ஸி டிரைவர் மேல நமக்கு நல்ல எண்ணம் இல்லை. நம்மளுக்கு அவர் மேல நம்பிக்கை இல்லை. அதனால நம்ம பயந்தோம். இப்ப இதேதான் நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்களோட நம்ம ஒப்பிட்டு பார்ப்போம். நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு ஒரு சோதனை ஏற்பட்டுருச்சு அப்படின்னா நம்ம எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்றோம்? அம்மா கூட கார்ல போன மாதிரி நிம்மதியா இருப்போமா? இல்ல ஒரு தெரியாத டாக்ஸி டிரைவர் கிட்ட ஏறின மாதிரி பதட்டமா இருக்கணும்? நமக்கு சோதனைகள் வரும்போது இந்த ரெண்டு மோட்ல எந்த மோட்ல நம்ம இருக்கோம்? யோசிச்சு பாருங்க. எந்த மோட்ல இருக்கோம்? ஒரு பொருளாதார இழப்பு வந்துருச்சு, ஒரு நம்பிக்கை துரோகம் நடந்துருச்சு, ஒருத்தர் நம்மளை ஏமாத்திட்டாங்க, நம்மளுடைய அன்புக்குரியவங்க இறந்து போயிட்டாங்க. எப்படி நடந்துக்கிறோம்? அம்மா கிட்ட இருந்த மாதிரி சேஃபா இருக்கோமா? பரவாயில்ல, என் வாழ்க்கையில எது நடந்தாலும் என்ன, என்னுடைய ரப்ப எனக்கு தெரியும், அவன் எனக்கு நல்லதுதான் செய்வான், அப்படி நம்ம சேஃபா ஃபீல் பண்ணி நம்மளுடைய வாழ்க்கையை நகர்த்துறோமா? அப்படி இல்லாட்டி பதட்டமா, அழுகையோடையும் கண்ணீரோடையும் புலம்பலோடையும் எப்பயுமே ஒரு விதமா ரெஸ்ட்லெஸ்ஸாவே இருக்கும். இப்போ முதல்ல ஒரு கேள்வி கேட்டேன். அல்லாஹ் மேல உங்களுக்கு தாய் தந்தையின் மீது நல்லெண்ணம் இருப்பது போலவே இருக்கான்னு கேட்டேன். ஆமான்னு சொன்னீங்க. இப்போ ரெண்டாவது கேள்விக்கு எப்படி நம்ம நடந்துக்கிறோம் அப்படின்னு கேட்டா, தெரியாத ஒரு டிரைவர் கூட நம்மளுடைய பயணத்தை வச்சுக்கிற மாதிரி அல்லாஹ் நமக்கு சோதனைகள் கொடுக்கும் போது நம்ம பதட்டப்பட்டு நடந்துக்கிறோம். இப்ப உண்மையிலேயே நமக்கு அல்லாஹின் மேல நல்ல எண்ணம் இருந்துச்சா? இல்லை. நிறைய நேரங்கள்ல நமக்கு இருக்கு, அல்லாஹ் மேல நல்ல எண்ணம் அப்படிங்கிறது இருக்கு. நிறைய நேரங்கள்ல அதை நம்ம உணர்றதே கிடையாது. அல்லாஹுடைய தன்மைகளை நம்ம சிந்திக்கிறதே கிடையாது.
என்னுடைய ரப்பு எனக்கு நல்லதை மட்டும்தான் செய்வான் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு உறுதியா வர்றதே கிடையாது. பாருங்க, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நானும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ஒரு இளைஞனை பாக்குறதுக்காக போனோம். அவரு நோய்வாய்ப்பட்டு இறுதி தருவாயில இருந்த ஒரு இளைஞனை சந்திக்கிறதுக்காக போனோம். அவங்கள பார்க்க போக போனோம். உள்ள நுழைஞ்ச உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த இளைஞனை பார்த்து கேட்டாங்க, நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த இளைஞர் சொன்னாரு, யார ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்விடம் இருந்து நலவை மட்டும்தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அல்லாஹ் எனக்கு நன்மைதான் செய்வான்னு நான் நினைக்கிறேன். அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான். எப்படி இருக்கீங்கன்னு ரசூலுல்லாஹ் கேட்ட கேள்விக்கு இவருடைய பதில பாருங்க. இப்ப அல்லாஹை பத்தி எந்த அளவு இவர் உணர்ந்திருக்காரு, அல்லாஹ் மேல எப்படி ஒரு நம்பிக்கை வச்சிருக்காரு, அல்லாஹ் மேல எப்படி ஒரு நல்ல எண்ணம் வச்சிருக்காருன்னு பாருங்களேன். யார் ரசூலுல்லாஹ், என்னுடைய இறைவன் கிட்ட இருந்து நான் நன்மையை மட்டும்தான் எதிர்பார்க்கிறேன். நான் நலவை மட்டும்தான் எதிர்பார்க்கிறேன். என்னுடைய இறைவன் என்னை கைவிட மாட்டான். எனக்கு நன்மைகளை கொண்டு வருவான். இந்த விஷயத்தின் மூலமா எனக்கு ஏதோ நன்மை இருக்குன்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லி அந்த இளைஞன் சொல்றேன். சொன்ன உடனே நபிசுல்லாஹ் அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உண்மையிலேயே நீ இது மாதிரியான எண்ணத்துலதான் இருந்த அப்படின்னா அல்லாஹ் உன்னிடம் அர் ரஹ்மானாகவும் அர் ரஹீமாகவும் இருக்கட்டும் அப்படின்னு ஒரு துவாவை செய்யறான். நீ உண்மையாவே நீ அல்லாஹ் மேல இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்துலதான் இருக்க. இதே மாதிரி போன வகுப்புல ஒரு ஹதீஸ் சொன்னோம், ஞாபகம் இருக்கா? இதே மாதிரி மரண படுக்கையில இருந்த ஒரு மனிதரை சந்திக்க ரசூல்லா போறாங்க. எப்படி இருக்கீங்கன்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னாரு? அல்லாஹ் உங்களுக்கு ஷிஃபா கொடுக்கட்டும் ரசூல்லா சொன்னதுக்கு அவர் என்ன சொன்னாரு? நான் மரணத்தை நெருங்கிட்டு இருக்கேன், நான் இனி பொழைக்கவா போறேன்னு அதிருப்தியோட பேசினார். அது ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வுல இந்த மனிதன் எப்படி பேசுறாரு? இப்ப ரசூல்லா அதுக்கு என்ன துவா அந்த மனிதனுக்கு செய்யறாங்க? நீ நினைப்பது உண்மையாக இருந்தால், நீ இப்படிதான் அல்லாஹுவ பத்தி எண்ணுற அப்படின்னா அல்லாஹ் உன்னிடம் அர் ரஹ்மானாகவும் அர் ரஹீமாகவும் இருக்கட்டும். அல்லாஹ் யார்கிட்டயாவது தன்னுடைய அர் ரஹ்மான் அர் ரஹீம் அப்படிங்கிற தன்மையை முழுமையா வெளிப்படுத்தினான்னு வச்சுக்கோங்களேன், அவரை விட ஒரு உன்னதமான இன்பத்தை பெற்ற மனிதர் யாருமே இருக்க முடியாது. அவரை விட ஒரு முழுமையான இன்பத்தை பெற்ற மனிதர் யாருமே இருக்க முடியாது. அர் ரஹ்மான் அளவற்ற அருளாளனாவும், அர் ரஹீம் நிகரற்ற அன்புடையவனாவும் அல்லாஹ் உன்கிட்ட நடந்துக்கட்டும்னு சொன்னாங்க. சொன்ன உடனே அந்த இளைஞன் சொல்றாரு, எனக்கு சொல்லுங்களா, நான் அல்லாஹ் மிக நல்லதாதான் நினைக்கிறேன். அல்லாஹ் எனக்கு நன்மை செய்வான் தான் நான் ஆதரவு வைக்கிறேன். இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு யாரு சொல்லுங்களா, என்னுடைய அமல்களை நினைச்சு எனக்கு பயமா இருக்கு யாரு சொல்லுங்களா, அல்லாஹ் என் மேல கோவப்படுவானோ, என்னை தண்டிச்சிருவானோன்ற பயமும் என் மனசுல வருது அப்படின்னு அவர் சொல்றாங்க. இது உனக்கு மட்டும் இல்ல, எல்லா மனிதனுக்கும் அவனுடைய மரண தருவாயில இப்படி ஒரு நிலையில தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரசூல்லா சொல்றாங்க, இறைவன் மீது நல்லெண்ணம் கொண்டிருந்தால், யார் ஒருவர் அல்லாஹ்வின் மீது எந்த வகையான எண்ணம் கொண்டிருக்கிறாரோ, நல்ல எண்ணமா கொண்டிருந்தால் அவ்வாறே இறைவன் அந்த மனிதனிடம் நடந்து கொள்வான். நீ எதிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறாயோ அதையும் உன்னுடைய இறைவன் உனக்கு வழங்குவான் அப்படின்னு சொல்லா சொல்றேன். இப்ப யார் அல்லாஹுவை பத்தி நல்ல விதமா நினைக்கிறாங்களோ அந்த மனிதர்கள் கிட்ட அல்லாஹ் எப்படி இருக்கானா, எப்படி எந்த குணத்தை வெளிப்படுத்துறான், அந்த எண்ணத்திற்கு தகுந்த மாதிரியான நல்ல குணங்களை அல்லாஹ் வெளிப்படுத்துறான். அவர் எதிலிருந்து பாதுகாப்பு தேடுறாரோ அந்த விஷயத்தையும் அல்லாஹ் அவருக்கு பாதுகாப்பு வழங்கினான்னு சொல்லா சொல்றான். அதே போல ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தனது மரண தருவாயில இருக்கும்போது, தன்னுடைய மரணத்திற்கு 3 நாட்களுக்கு முன்பு வரை ஒரு விஷயத்த ரசூலுல்லாஹ் அடிக்கடி நினைவுபடுத்திக்கிட்டே இருந்தாங்க மக்களுக்கு. மரணத்துக்கு எத்தனை நாளைக்கு முன்னாடி? 3 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் ரசூலுல்லாஹ் ஒரு விஷயத்த அதிகமா நினைவூட்டிக்கிட்டே இருந்தாங்க. அது என்ன விஷயம் அப்படின்னா, உங்களில் எவரும் இறைவன் மீது நல்லெண்ணம் கொள்ளாமல் மரணிக்க வேண்டாம். உங்களில் எவரும் இறைவனின் மீது நல்லெண்ணம் கொள்ளாமல் மரணிக்க வேண்டாம் அப்படிங்கிறத ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இந்த நொடி நம்ம அல்லாஹ் மேல நல்லெண்ணத்தோட இருக்கமா யோசிச்சு பாருங்க. மரணம் வந்துருச்சு அப்படின்னா ரசூலுல்லாஹ் சொன்ன இந்த நிபந்தனையை பூர்த்தி செய்த மனிதர்களா நம்ம இருப்போமா? அல்லாஹ் மேல ஒரு சின்ன அதிருப்தி கூட எனக்கு இல்ல. ஏன்னா அந்த அளவுக்கு நான் அல்லாஹ் மேல நல்ல எண்ணம் வச்சிருக்கேன். அவ்வளவு நான் அல்லாஹ்வை நம்புறேன். இருக்கா? சின்ன சின்ன ஏமாற்றங்கள், சின்ன சின்ன இழப்புகளுக்கு கூட நம்ம அல்லாஹ் மேல உள்ள நல்ல எண்ணங்களை இழந்துடுறோமே. அல்லாஹ் என்னை சோதிக்கிறான், அல்லாஹ் என்னை தண்டிக்கிறான், நான் ஏதோ ஒரு தவறு செஞ்சுட்டேன் அதனாலதான் அல்லாஹ் எனக்கு கொடுக்குறான். தவறுக்காக தண்டிக்கிற ரப்பா நம்மளுடைய ரப்பு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க இல்லை,
ஒரு தாய் தன்னுடைய குழந்தைய தொலைச்சிருந்தாங்க. தொலைச்ச குழந்தைய தேடிட்டே இருக்காங்க, கிடைக்கவே இல்லை. ரொம்ப நேரம் தேடுறாங்க. சஹாபாக்கள் அங்கதான் இருக்காங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கதான் இருக்காங்க. ஒருத்தர்ட்டயா வந்து என்னுடைய குழந்தைய பாத்தீங்களா பாத்தீங்களான்னு கேக்குறாங்க. யாருமே பார்க்கல, அவங்க ரொம்ப நேரம் தேடிட்டே இருக்காங்க. குழந்தை கிடைச்சிருக்கு. குழந்தை கிடைச்ச உடனே அந்த தாய் ஓடி போய் அந்த குழந்தைய கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து அப்படியே அவங்க அன்பை வெளிப்படுத்துறாங்க. இதையெல்லாம் சஹாபாக்கள் அப்படியே மெய்மறந்து, ஒரு தாய்க்கும் ஒரு குழந்தைக்கும் உள்ள ஒரு பாசம் பாக்குறதுக்கு எவ்வளவு அழகான காட்சியா இருக்கு. நம்மளே ஒரு அரை மணி நேரம் சின்ன குழந்தையா இருக்கும்போது பிள்ளைங்களை வீட்டுல விட்டுட்டு எங்கேயாவது வெளியில போயிட்டு வந்தோம்னா, நம்ம வீட்டுக்குள்ள வந்தோடனே நம்மள ஓடி வந்து கட்டி பிடிச்சுக்குவோம். அது ஒரு மாதிரியான ஒரு தருணம். நம்ம ரொம்ப நெகிழ்ச்சியா உணர்ற தருணம். இப்போ அந்த தாயும் அந்த குழந்தையும் அன்பை பரிமாறிக்கிறதை எல்லா சஹாபாக்களும் பாக்குறாங்க. ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு கேக்குறாங்க, இந்த தாய் தன்னுடைய குழந்தையை நரக நெருப்பில் போடுவாளா அப்படின்னு. சஹாபாக்கள் சொல்றாங்க, யார சொல்லா இல்ல, இல்ல யார சொல்லா போட மாட்டாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்ப எப்படி உங்களுடைய இறைவன் மட்டும் உங்களை நரக நெருப்புல போடுவான்? அப்புறம் எப்படி உங்களுடைய இறைவன் மட்டும் உங்களை நரக நெருப்புல போடுவான்? இந்த தாயை விட உங்களுடைய இறைவன் இரக்கமானவன் இல்லையா, கருணையானவன் இல்லையா? இப்ப நம்ம எப்படி நினைச்சிருவோம், அல்லாஹ் என்னை சோதிக்கிறான், என்னை தண்டிக்கணும்னு அல்லாஹ் நினைக்கிறான், என்னுடைய தவறுக்கான தண்டனையா அல்லாஹ் இதை கொடுக்குறான், இதுல இருந்து அல்லாஹ் என்னை வெளிக்கொண்டு வர மாட்டான். நான் எவ்வளவு துவாக்கள் செய்யறேன், ஆனாலும் அல்லாஹ் என்னுடைய துவாவை ஏத்துக்க மாட்றான். நான் எவ்வளவு நல்ல அமல்கள் செய்யறேன், ஆனாலும் அல்லாஹ் என்னுடைய அமல்களை ஏத்துக்கல. இவ்வளவு அதிருப்தி அல்லாஹ் மேல நமக்கு. இப்படிப்பட்ட ரப்பா நம்மளுடைய ரப்ப. இப்ப ரப்ப பத்தி நமக்கு தெரிய வேண்டாமா? நம்மள தண்டிச்சு இன்பம் காண்ற இறைவனா நம்மளுடைய இறைவன். வானம் முற்ற அளவு பாவம் செஞ்சிருந்தா கூட அதை மன்னிக்கிறேன்னு சொல்ற இறைவன் தானே நம்மளுடைய இறைவன். சொல்றாங்க, உங்களுடைய மரணிக்கிற தருவாயில உங்களுடைய ரப்பின் மீது நல்லெண்ணம் கொள்ளாம நீங்க யாரும் மரணிச்சிடாதீங்கன்ற விஷயத்த ரசூலுல்லாஹ் வலியுறுத்தி சொல்லிட்டே இருக்காங்க. மீண்டும் மீண்டும் சொல்லிட்டே இருக்காங்க. இதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம்? அல்லாஹ் மேல நல்லெண்ணம் இல்லாம மரணிச்சா என்ன ஆகும்? இல்ல அல்லாஹ் மேல நல்லெண்ணம் இல்லாம ஒரு மனிதன் வாழ்ந்தா அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அல்லாஹ் மேல நல்லெண்ணமே இல்லாம நான் இருக்கேன். நல்லெண்ணம் அப்படிங்கிறது என்ன, இப்படிதான் அல்லாஹ் செய்வான், என் துவாவை நிறைவேற்றி கொடுக்கவே மாட்டான், இது 1 வருஷம் 2 வருஷம் துவா இல்ல, என் கவலை 1 வருஷம் 2 வருஷ கவலை இல்ல, பல ஆண்டுகளா இது என்னுடைய கவலை, ஆனா இது என்னை விட்டு போகவே மாட்டேங்குது, திரும்ப திரும்ப அல்லாஹ் எனக்கு அது மாதிரியான சந்தர்ப்பங்களையே கொடுக்குறான். இப்படிலாம் நம்ம நினைச்சுக்கிட்டே வாழ்றதால நமக்கு என்ன நடக்கும்? கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அல்லாஹ்வை விட்டு தூரமாக அல்லாஹ் மேல ஒரு அதிருப்தி ஏற்பட ஆரம்பிச்சிடும். நம்மள அறியாமலேயே நம்ம அல்லாஹ் மேல ஒரு அதிருப்தியான நிலைக்கு வந்துடும். அது நம்ம அல்லாஹ்வை விட்டு தூரமாக்கிடும். நம்ம எப்பயுமே நம்மள ஒரு கவலையிலேயே வச்சிரும். அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், நீ என் மேல நல்லெண்ணம் கொள், நீ என் மேல நல்லெண்ணம் கொள்ளு. எப்படி உன்னுடைய தாய் தந்தையின் மேல நீ நல்லெண்ணம் கொண்டிருக்க, அடிச்சாலும் நன்மைக்குன்னு நினைக்கிற, அந்த நம்பிக்கையை நீ ஏன் என் மேல வைக்க மாட்டேன்னு அல்லாஹ் கேக்குறான். உன்னுடைய இந்த உலகத்துல என்னுடைய நாட்டப்படி உனக்கு தாயும் தந்தையுமா வந்த நபர்களின் மீது இவ்வளோ நம்பிக்கை வைக்கிற நீ ஏன் என் மேல நல்லெண்ணம் வைக்கலன்னு அல்லாஹ் நம்மளை பார்த்து கேட்டா என்ன பதில் சொல்லுவோம் அதுக்கு? நம்ம இந்த உலகத்துல நம்மளை பாதுகாக்கக்கூடிய கருவிகள் தானே தாயும் தந்தையும். நமக்கு உணவளிக்கிறது யாரு? நம்மளை பாதுகாக்கிறது யாரு? உண்மையா இது ரெண்டையும் நமக்கு நிறைவேற்றி கொடுக்கறது நம்மளுடைய ரப்பு தானே. அந்த ரப்பு மேல நமக்கு நல்லெண்ணம் இருந்துச்சு அப்படின்னா, நல்லெண்ணத்தை நம்ம வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா, இயல்பாவே நம்மளுடைய உள்ளம் என்ன செஞ்சிடும்? அமைதியாயிரும். அந்த நம்பிக்கை வந்துருச்சு, அந்த நல்ல எண்ணம் உருவாயிடுச்சுன்னா உள்ளம் பதட்டம் அடையவே செய்யாது, ரிலாக்ஸா இருக்கும். எவ்வளவு பெரிய சோதனைகள் வந்தாலும் அமைதியா இருக்கும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய உள்ளம் அமைதியா இருந்த மாதிரி. நீ கிணத்துல தூக்கி போடுறியா, அப்பையும் நான் அல்லாஹ்தான், அல்லாஹ் மேல நான் நல்லெண்ணம் வைக்கிறேன், என் ரப்ப என்ன கைவிட மாட்டேன். நீ என்ன ஒரு 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 மந்திரி கிட்ட பணியாளா நான் விற்கப்படுறனா, அப்பையும் நான் அமைதியா இருக்கேன். என் மேல ஒரு தவறான குற்றச்சாட்டு சொல்லப்படுதா, அப்பையும் நான் அல்லாஹ் மேல நல்லெண்ணம் கொள்றேன், நல்லெண்ணத்தோட தான் இருக்கேன். என்ன நீ சிறையில தூக்கி போடுறீங்களா, அப்பையும் என் மனம் அமைதியா இருக்கும், ஏன்னா நான் அல்லாஹ் மேல நல்லெண்ணம் கொள்றேன். திருப்பி என் கையில கருவூலத்திற்குரிய அமைச்சர் அப்படிங்கிற பதவி வருதா, அப்பவும் என்னுடைய உள்ளம் அமைதியா இருக்கு. என்னை சிறு வயதுல ஏமாத்தி என்னை கிணத்துல தூக்கி போட்டு என்னுடைய தந்தை கிட்ட இருந்து என்னை பிரிச்ச சகோதரர்களை நான் மீண்டும் பாக்குறேனா, அப்பயும் என்னுடைய உள்ளம் அமைதியாதான். எந்த கோபமும் இல்லை, எந்த வெறுப்பும் இல்லை. காரணம் என்ன? இந்த உள்ளத்துக்கு இப்படி ஒரு அமைதி எப்படி வந்துச்சு?
அழகிய பொறுமையா அவங்களுடைய தந்தையும் எப்படி இருந்தாரு, இந்த குணம் அந்த உள்ளத்துக்கு மட்டும் எப்படி வந்துச்சு? அல்லாஹ் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான உள்ளத்தை தானே கொடுத்திருக்கான். ஏன் அப்படின்னா அந்த உள்ளத்துக்கிட்ட இருந்தது அல்லாஹ்வின் மேல நல்ல எண்ணம். இதே மாதிரியான ஒரு உள்ளமா நம்மளுடைய உள்ளத்தை நம்ம மாத்திக்க வேண்டாமா? போதுமே, எவ்வளவுதான் பதட்டத்திலே நம்ம இருக்குது, எவ்வளவுதான் கவலையிலேயே இருக்கிறது, இந்த நிம்மதி நம்மளுடைய உள்ளம் அனுபவிக்க வேண்டாமா? இதுக்கு என்ன வழி? இஸ்லாம் அதுக்கு 3 வழிமுறைகளை நமக்கு கற்றுக் கொடுக்கும். முதலாவதா முதலாவதா நமக்கு ஒரு ஆழமான புரிதல் வேணும்னு இஸ்லாம் சொல்லும். எதை பத்தி? அல்லாஹுவை பத்தி. என்ன சொல்லுது அப்படின்னா, உங்கள் மீது உங்களுக்கு இருக்கின்ற அக்கறையை விட அல்லாஹ்விற்கு அதிகம் அக்கறை இருக்கு அப்படிங்கிறத உணர சொல்லுது இஸ்லாம். நம்ம மேல நமக்கு அக்கறை இருக்குதானே, அதை விட நம்ம மேல யார் அதிகமா அக்கறைப்படுறான்? அல்லாஹ் அக்கறைப்படுறான். நம்ம விஷயத்துல நம்ம மேல நம்ம இறக்கப்படுறதை விட அல்லாஹ் நம்ம மேல அதிகமா இறக்கப்படுவான். என்னுடைய நிலைமை இப்படி ஆயிருச்சேன்னு நான் நினைக்கிறத விட என்னுடைய ரப்பு என் மேல அதிகமான அக்கறை எடுக்கிறான் அப்படிங்கிறத நம்ம ஆழமா நம்பணும். 2வது, எனக்கு இந்த சோதனையை யார் ஏற்படுத்தினானோ அவன் நன்மைக்காக தவிர வேற எதற்காகவும் இந்த விஷயத்தை எனக்கு கொடுக்கல அப்படிங்கறத நம்ம நம்புவோம். எனக்கு ஒரு பொருளாதார நெருக்கடி வருது, இல்ல ஆரோக்கிய நெருக்கடி வருது, இல்ல மன நிம்மதியில ஏதோ ஒரு நெருக்கடி வருது, இதை ஏற்படுத்தினது நமக்கு யாரு? நம்மளுடைய ரப்பு. அப்ப அதை எப்படி நம்ம மாத்தி நம்மளுடைய உள்ளத்துல நம்மளுடைய எண்ணங்களை மாத்த சொல்லி இஸ்லாம் கற்றுக் கொடுக்குது அப்படின்னா, இதை எனக்கு கொடுத்த நபர், இதை எனக்கு கொடுத்த என்னுடைய இறைவன் நன்மையை நாடி தவிர வேற எதற்காகவும் எனக்கு கொடுக்கல அப்படின்றத உணர சொல்லு. இப்படி உணர்ந்துட்டோம் அப்படின்னா நமக்கு கவலை வராது, கண்ணீர் வராது, புலம்பல் வராது, தூக்கமே வரமாட்டேங்குது அப்படிங்கிற நிலைமை மாறிடும். அல்லாஹ் மேல முழுசா சார்ந்து இருக்கக்கூடிய மனிதர்களா நம்ம மாறிடும். இது 2வது. 3வது, அல்லாஹ் மேல நல்ல எண்ணம் வர்றதுக்கு இஸ்லாம் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம், அல்லாஹ் நம்மளுடைய பிரார்த்தனைய உடனே கேட்கிறான் அப்படிங்கிறத உணர சொல்லு. அல்லாஹ் நம்மளுடைய பிரார்த்தனைகளை கேட்கிறான் அப்படிங்கிறத உணர சொல்றாங்கல்ல, பாதிக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட மனிதனுக்கும் அவனுடைய பிரார்த்தனைக்கும் அல்லாஹுவுக்கும் இடையே எந்த திரையும் கிடையாது. பாதிக்கப்பட்ட மனிதனுடைய பிரார்த்தனைக்கும் அல்லாஹுவுக்கும் இடையே எந்த திரையும் இல்ல. இத நம்மள ஆழமா நம்மளுடைய மனசுல உறுதியா நம்ம பதியச்சு. அப்போ சோதனைகளின் போது இந்த 3 எண்ணமும் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்னை விட என்னுடைய ரப்பு என் மேல அதிகமான அக்கறை இல்லை. நான் என்னை பத்தி கவலைப்பட, என் ரப்பு என்னை பத்தி இதை விட அதிகமா கவலைப்படும். நான் என்ன என் மேல கருணை காட்ட, இதை விட என்னுடைய ரப்பு என் மேல அதிகமா கருணை காட்டக்கூடியவன். 2வது, எனக்கு இந்த பிரச்சனையை கொடுத்த, எனக்கு இந்த சோதனையை கொடுத்த என்னுடைய இறைவன் நன்மையை தவிர வேற எதுக்காகவும் எனக்கு இதை கொடுத்திருக்க மாட்டான். இதுல ஏதோ ஒரு நன்மை எனக்கு இருக்கு, அதை நான் பொறுத்திருந்து அனுபவிச்சுக்குவேன் அப்படிங்கிற எண்ணம் வரும். 3வது, நான் இப்போ பாதிக்கப்பட்ட மனிதன், சோதனைக்கு உள்ளாக்கப்பட்ட நான் பாதிக்கப்பட்ட மனிதன். இப்ப என்னுடைய துவாவுக்கும் இறைவனுக்கும் இடையே எந்த திரையும் இல்லை. நான் எதுனாலும் என் ரப்பு கிட்ட இப்ப பேசலாம். என் ரப்பு என்னுடைய பிரார்த்தனைகளை செவியேற்பான் அப்படிங்கிற எண்ணத்தை வளர்த்துக்க சொல்லு. இந்த 3 எண்ணமும் வளர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அல்லாஹ்வின் மேல நம்மளுக்கு நல்ல எண்ணம் வந்துடும். அல்லாஹ்வின் மேல நமக்கு எப்பயுமே நல்லெண்ணம் இருக்கும். அல்லாஹ் மேல எப்பயும் நம்ம நல்லெண்ணத்தோட இருக்கு. இந்த 3ஐயும் வளர்த்துக்கிட்டனாலதான் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பாலைவனத்துல இப்ராஹிம் நபி விட்டுட்டு போகும்போது அவங்க கேக்குறாங்க, இது யாருடைய கட்டளை அப்படின்னு. இது அல்லாஹுடைய கட்டளையா? எங்களை இங்க விட்டுட்டு போகணுங்கிறது அல்லாஹுடைய கட்டளையா? ஒரு கை குழந்தையோட. இப்ப இப்ராஹிம் நபி சொல்றாங்க, ஆமா, இது அல்லாஹுடைய கட்டளையாக இருந்தால் எங்களை பாதுகாப்பதற்கு அல்லாஹ் போதுமானவன், எங்களை பாதுகாப்பதற்கு அல்லாஹ் போதுமானவன் அப்படின்னா அவங்க எவ்வளவு ஒரு உறுதியான ஒரு நம்பிக்கையில இருந்தாங்க. இந்த பாலைவனத்துல விட்டா நான் என்ன செய்வேன், குழந்தை வச்சிருக்கேன், தண்ணி இல்லைன்னா நான் என்ன செய்வேன், பாதுகாப்பு இல்லைன்னா நான் என்ன செய்வேன், எந்த கவலையும் அவங்களுக்கு வரல. ஏன்னா அவங்க எதை உணர்ந்திருந்தாங்க, என்னை பத்தி அதிகமா அக்கறைப்படுற ரப்பு இருக்கான், எனக்கு இந்த சூழலை கொடுத்த என்னுடைய ரப்பு இதன் மூலமா என்கிட்ட இருந்து ஏதோ ஒரு நன்மை எதிர்பார்க்கிறேன். இப்ப நான் துவா செஞ்சேன்னா என்னுடைய பிரார்த்தனை என்னுடைய இறைவன் கேட்பான். இவ்வளவு உறுதியான நம்பிக்கை அவங்களுக்கு இருந்தது. அதனாலதான் அல்லாஹ் மேல நல்லெண்ணத்தோட இருந்தது. இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க. ஒவ்வொரு தருணத்திலையும் அவங்க அமைதியாகவும் ஒரே மாதிரியான நிலைப்பாட்டிலையும் இருந்ததுக்கு காரணம்
அல்லாஹ் மேல அவங்களுக்கு அளவு கடந்த நல்லெண்ணம். அவங்கள நெருப்புல தூக்கி போடுறதுக்காக, அவங்க அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன் அப்படிங்கிறத ஏத்ததுக்காக அவங்களுக்கு தண்டனை கொடுக்குறாங்க. நெருப்புல போடணும். அந்த நெருப்பை எவ்வளவு நாளா மூட்டுறாங்க? 1 மாத காலமா அந்த நெருப்பை மூட்டுறாங்கன்னு அறிஞர்கள் சொல்றாங்க. இப்ராஹிம் நபிய நெருப்பு குழியில தள்ளுறதுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட நெருப்பு 1 மாத காலம் மூட்டப்பட்ட நெருப்பா. கண்ணு முன்னாடி நெருப்பை மூட்டி அப்ப உள்ள தூக்கி போட்டாலே நம்மளுடைய மனசு மாறும். மாறும் தானே? 1 மாசமா அப்ப இப்ராஹிம் நபி அந்த நெருப்பு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இது எனக்காக மூட்டப்படுற நெருப்புன்ற எண்ணம் அவங்களுக்கு வந்திருக்குமா வந்திருக்காதா? 1 மாத காலமா அதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. 1 மாதம் அந்த நெருப்பு மூட்டப்பட்டு அதனுடைய தீவிரம் வளர்க்கப்படுது. எந்த அளவுக்கு அப்படின்னா அந்த நெருப்புடைய புகை, அந்த கருமை வானம் உயர அளவுக்கு இருக்கும். அந்த புகை, அந்த புகையில ஒரு பறவை பறந்து போனா கூட அந்த புகைப்பட்டு அந்த பறவை கருகி இறந்துரும். அந்த அளவுக்கு அந்த நெருப்புடைய தீவிரம் இருந்துதான். ஆனாலும் அந்த நெருப்புக்கு முன்னாடி போய் நின்று அந்த நெருப்பு குழிக்குள்ள அவரால குதிக்க முடிஞ்சுச்சு அப்படின்னா, சுபஹானல்லாஹ், அவருக்கு அல்லாஹ் மேல எந்த அளவுக்கு நல்லெண்ணம் இருந்திருக்கும், எந்த அளவுக்கு நல்லெண்ணம் இருந்திருக்கும். அந்த எண்ணத்துடைய விளைவு அல்லாஹ் அந்த நெருப்புடைய தன்மையை மாத்தணும். நெருப்பு அல்லாஹ் பூவாலா மாத்தல, நெருப்புடைய தன்மையை மாத்தணும். நெருப்புடைய தன்மை என்ன? சுடுறது, எரியிறது. அந்த தன்மையை அல்லாஹ் மாத்தணும். அது குளிரா மாத்தினாகும். அல்லாஹ் மேல நல்லெண்ணம் கொண்டு வாழ்வது நம்முடைய வாழ்வை பதட்டம் இல்லாம, ஒரு குழப்பம் இல்லாம, ஒரு அமைதியான வாழ்க்கையா அது வாழ வைக்கிறதுக்கு பயன்படுத்தும். ஓகேவா? எப்படி இன்னும் நம்ம அல்லாஹ் மேல இந்த நல்ல எண்ணத்தை வளர்த்துக்கலாம் அப்படின்னா, அல்லாஹுடைய பெயர்களை தெரிஞ்சுக்கதான் அந்த எண்ணம் நமக்கு அதிகரிக்கும். அல்லாஹை பத்தி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கதான் இந்த நம்பிக்கை நமக்கு வரும். நம்ம முதல்ல சொன்ன அந்த இன்சிடென்ட் தான். தாய் கூட பயணிக்கும் போது இருந்த சேஃப், தாய் கூட பயணிக்கும் போது இருந்த கம்ஃபர்ட் எதனால வந்துச்சு? அம்மாவை பத்தி நமக்கு அவ்வளவு தெரியும். டிரைவர் கிட்ட, அந்த டாக்ஸி டிரைவர் கூட பயணிக்கும் போது வந்த பதட்டம், பயம் எதனால வந்துச்சு? ஏன்னா அவரை பத்தி நமக்கு எதுவுமே தெரியாது. அவர் எப்படிப்பட்டவர், அவர் நல்லவரா கெட்டவரா எதுவுமே தெரியாது. அதனால அந்த பதட்டம். இப்ப அல்லாஹ்வின் மேல நமக்கு நல்லெண்ணம் இல்லாம இருக்குன்னா, நம்ம இன்னும் அல்லாஹுவை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கலையோ. எப்படிப்பட்ட ரஹ்மான், எப்படிப்பட்ட ரஹீம், எப்படிப்பட்ட வக்கீல் அப்படிங்கறது அல்லாஹுவை பத்தி நம்ம இன்னும் தெரிஞ்சுக்கலையோ. எப்படிப்பட்ட உதவியாளன், எப்படிப்பட்ட பாதுகாவலன், எப்படி துவாக்களை கேட்கிறவன், எப்படி நம்மளை பாத்துக்கிறான், எப்படி நமக்கு உணவளிக்கிறான், இதெல்லாம் இன்னும் நம்ம சரியா தெரிஞ்சுக்கலன்னு. இப்போ அல்லாஹுவின் மேல நல்ல எண்ணம் வளர்றதுக்கு இந்த விஷயங்களை நம்ம பின்பற்றணும். இதை நமக்குள்ள வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய உள்ளம் அமைதி அடையும் அப்படிங்கிறது அல்லாஹுடைய தூதரும் நமக்கு காட்டு தரக்கூடிய வழிமுறை. எத்தனை பார்த்திருக்கோம் இது வரைக்கும்? எத்தனை பார்த்திருக்கோம்? எத்தனை வழிமுறைகள் நம்மளுடைய உள்ளத்தை ஆறுதல் படுத்துறதுக்கு இறைவன் மீது நல்லெண்ணம் கொள்ளுதலோடு சேர்த்து எத்தனை பாயிண்ட் பார்த்திருக்கோம்? 8 பாயிண்ட் பார்த்தோம். 8. கிராட்டிடியூட் 7, இறைவன் மீது நல்லெண்ணம் கொள்றது 8. அடுத்ததா 9வது பாயிண்ட். 9வது என்ன அப்படின்னா தக்வாவும் தவக்குலும். அல்லாஹ் குர்ஆன் முழுக்க நிறைய இடங்கள்ல சொல்லி காட்டியிருக்கான். வெற்றியாளர்கள் யார் அப்படின்னா, யார் அல்லாஹுக்கு அஞ்சி நடக்கிறாங்களோ, யார் அல்லாஹுவை முழுமையாக சார்ந்து இருக்கிறாங்களோ அவங்கதான் வெற்றியாளர்கள். நம்ம சொல்றோம். அப்ப இந்த தக்வாவும் தவக்குலும் நிறைந்திருக்கக்கூடிய உள்ளம் பதட்டப்படாது. ஒரு அரை குடத்துல தண்ணி பிடிச்சு தூக்கிட்டு வந்தா அந்த தண்ணி எப்படி அளப்பாஞ்சுட்டே இருக்கும்ல. சொல்லுவாங்கல்ல, குறை குடம் ததும்பும், நிறை குடம் ததும்பாது அப்படின்னு. அப்ப எந்த உள்ளம் முழுக்க தக்குவாவும் தவக்கலும் நிறைந்திருக்கோ அந்த உள்ளத்துக்கு எந்த பதட்டமும் இருக்காது. அது எப்பயுமே ஒரு 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 ரிலாக்ஸான நிலையிலேயே இருக்கும். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறேன் பாருங்களேன். யார் இரையச்சம் உடையவரா இருக்காங்களோ அவங்களுக்கு நான் வழியை உண்டாக்குவேன், நான் பாதையை உண்டாக்கி கொடுப்பேன். மஹ்ரஜா, நான் பாதையை உண்டாக்குறேன் அவங்களுக்கு. இரையச்சத்தோட இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு. அடுத்து தவக்குல், அல்லாஹுவையே முற்றிலும் சார்ந்து யார் இருக்காங்களோ அவங்களுக்கு நானே போதுமானவன் அல்லாஹ் சொல்ற. அப்போ தக்வாவும் தவக்குலும் நம்ம உள்ளம் முழுக்க இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வழி அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்துரும். நம்மளுக்கு பாதுகாப்பு அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்துரும். ஒரு பிரச்சனையில இருந்து சொல்யூஷன் அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுக்குறான். தவக்குல் நம்மளுடைய உள்ளத்துல அதிகமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன்,
அல்லாஹுவை தவிர வேற யாரையும் நம்ம எதிர்பார்க்கணும். அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், வமை யத்தவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்புஹ். எவர் அவனை முற்றிலும் சார்ந்திருக்கிறாரோ அவருக்கு அவன் போதுமானவன், அல்லாஹ்வே போதுமானவன் அப்படின்னு வாழ ஆரம்பிச்சிருவான். சரி, இப்ப தக்குவானா என்ன? தக்குவானா என்ன? சாட்ல சொல்லுங்க. தக்குவா அப்படின்னா என்ன? அதனுடைய அர்த்தம் என்ன? இரையச்சம். இரையச்சம்னா அல்லாஹ் மேல உள்ள பயம். பயம்னா எப்படிப்பட்ட பயம்? அல்லாஹ் அடிப்பா அப்படிங்கிற பயமா? தக்குவானா இரையச்சம் தான், அல்லாஹ் மேல உள்ள பயம் தான். எப்படிப்பட்ட பயம்? அல்லாஹ் நம்மள பாத்துட்டு இருக்கான் அப்படிங்கிற பயமா? நம்ம எதுவும் தவறா செஞ்சிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது இரையச்சமா? சரி, நம்ம தக்குவாவை பல நேரங்கள்ல எப்படி நினைக்கிறோம் அப்படின்னா, தக்குவாவை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி நினைக்கிறோம் அப்படின்னா, அல்லாஹ் மேல உள்ள பயம் நினைக்கிறோம், அல்லாஹ் மேல உள்ள அச்சம் நினைக்கிறோம். பயம் பல விதமா வெளிப்படும். பயம் எப்படி இருக்கும்? பல விதமா வெளிப்படும். நம்மள அடிப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு. நம்ம மேல கோவப்பட்டுருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு. எங்க நம்ம கிட்ட பேசாம போயிருவாங்களோ அப்படிங்கிற பயம் இருக்கு. எங்க நம்ம மேல இருக்க நேசம் குறைஞ்சிருமோ அப்படிங்கிற பயம் இருக்கு. இதுல எந்த விதமான பயம் தக்குவா? அடிப்பா அல்லாஹ் அப்படிங்கிற பயமா? தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிற பயமா? நம்ம கிட்ட பேச மாட்டான் அப்படிங்கிற பயமா? நம்மள தவறா நினைச்சிருவான் அப்படிங்கிற பயமா? அல்லாஹ் மேல இருக்கு, அல்லாஹ் என் மேல நேசத்தை குறைச்சிருவான் அப்படிங்கிற பயம் தக்குவா? எது தக்குவா? பாருங்க, தக்குவா அப்படிங்கிறதுக்கு அறிஞர்கள் அழகான ஒரு விளக்கம் சொல்றாங்க. இந்த இரையச்சம் அப்படின்னா என்னன்னா, அல்லாஹ் மேல உள்ள அன்பு. முதலாவது அல்லாஹ் மேல உள்ள அன்பு. ரெண்டாவது அல்லாஹ் மேல உள்ள பயம். எப்படிப்பட்ட பயம்னா, எங்க அந்த அன்பு போயிருமோ அப்படிங்கிற பயம். மூணாவது அல்லாஹ் மேல உள்ள ஆதரவு, ஹோப். எப்படிப்பட்ட ஒரு ஆதரவு, எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கைனா, என் ரப்பு என்ன நேசிச்சுக்கிட்டே இருப்பான் அப்படிங்கிற நம்பிக்கை. இது மூணும் தான் தக்குவா. இது மூணும் தான் தக்குவா. அல்லாஹ் பாத்துட்டு இருக்கான், நம்மள பாத்துட்டே இருக்கான் அப்படிங்கிறது இல்ல தக்குவா. அது எந்த அடிப்படையில அந்த உணர்வு வரணும்? அல்லாஹ் என்ன பாத்துட்டே இருக்கான் அப்படிங்கிற அந்த உணர்வு எந்த அடிப்படையில வரணும்? அல்லாஹ் என்ன நேசிக்கிறான், நான் இப்படி ஒரு செயல் செஞ்சுட்டு இருக்கேன், அல்லாஹ் என்ன பாக்குறான். அப்ப அல்லாஹ் மேல உள்ள நேசம் போயிருமோ, என் மேல அல்லாஹ்வுக்கு உள்ள நேசம் போயிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் தான் தக்குவா. உதாரணத்துக்கு, நம்ம நம்மளுக்கு நெருக்கமான மனிதர்கள் கிட்ட நம்ம கெட்ட பேர் வாங்கிடக்கூடாதுன்னு நினைப்போம். எதனால? நமக்கு நெருக்கமான நபர்கிட்ட, நமக்கு பிடிச்ச நபர்கிட்ட நம்ம கெட்ட பேர் வாங்கிடவே கூடாது, அவங்கள மட்டும் நம்ம அதிருப்தி ஆக்கிரவே கூடாதுன்னு நினைப்போம். எதனால? அவங்க கிட்ட கெட்ட பேர் வாங்கிட்டோம், அவங்க கிட்ட நம்ம அதிருப்தியா அவங்கள ஏற்படுத்திட்டோம்னா, இனிமே பழைய மாதிரி நம்ம கிட்ட அவங்க அன்பு பாராட்ட மாட்டாங்க, பழைய மாதிரி நம்மள நேசிக்க மாட்டாங்க, நம்ம மேல உள்ள அன்பு குறைஞ்சிரும். இததான் அல்லாஹ் தக்வான்னு சொல்றோம். அழகா ஒரு குர்ஆன் வசனம் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல கொடுத்திருக்காங்க பாருங்களேன். அல்லாஹ்வின் மீதும் இறுதி நாளின் மீதும் மலக்குகளின் மீதும் வேதத்தின் மீதும் நபிமார்கள் மீதும் ஈமான் கொள்ளுதல் தன் பொருளை இறைவன் மேலுள்ள நேசத்தின் காரணமாக. இந்த இடத்துல இறைவன் மேல உள்ள நேசம் அப்படின்ற வர இடத்துல அரபுல தக்குவாவெல்லாம் பயன்படுத்தி, இறைவனின் மேலுள்ள நேசத்தின் காரணமாக அவங்க செலவு செய்வாங்க. அரபுல அது தக்குவா, தமிழ்ல நம்ம அந்த மொழிபெயர்க்கும் போது வெறும் இரையச்சம் பயம் அப்படின்னு மட்டும் அதை நிறுத்திடக்கூடாது. அது ஒரு அன்பு, அல்லாஹ் மேல உள்ள நேசத்தின் காரணமாக. எங்க இதை நான் செய்யாம போயிட்டேன்னா ரப்புக்கு என் மேல இருக்க நேசம் குறைஞ்சிருமோ அப்படிங்கிற பயம் தக்குவா. எங்க அல்லாஹ் என்ன நேசிக்காம போயிருவானோ அப்படிங்கிற பயம் தக்குவா. இன்னும் நம்பிக்கை அதிகப்படுத்துறோம், அல்லாஹ் என்ன நேசிப்பான் அப்படின்ற அந்த ஹோப் வச்சுக்கிறதும் தக்குவா. இது மூணும் சேர்ந்ததுதான் தக்வா அப்படின்னு இஸ்லாம் சொல்லும். வெறும் பயம் மட்டும் தக்வா இல்லை. அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு அஞ்சுறது மட்டும் தக்வா கிடையாது, அல்லாஹ்வுடைய அன்பை எதிர்பார்க்கிறதும் தக்வா. அறிஞர்கள் சொல்றாங்க, இந்த உலகத்தில் ஒரு சுவனம் உள்ளது, இந்த உலகத்தில் ஒரு சுவனம் உள்ளது. எந்த ஒரு மனிதன் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய சுவனத்தை அனுபவிக்கலையோ அவன் மறுமையில உள்ள சுவனத்தை அனுபவிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றான். அது என்னன்னு தெரியுமா? அது என்னன்னு தெரியுமா? இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒரு சுவனம். இப்போ நம்ம இந்த 9வது பாயிண்ட்ல ரெண்டு விஷயம் பார்த்தோம். ஒண்ணு தக்குவா, இன்னொன்னு தவக்குல். தக்குவானா என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு டெஃபனிஷன் நம்ம சொன்னோம். இப்போ என்னது? அல்லாஹ் மேல உள்ள அன்பு,
அந்த அன்பு குறைஞ்சிரும் அப்படிங்கிற பயம், அந்த அன்பு அதிகரிக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் இரையச்சம். இந்த இரையச்சத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும் போது சொல்றாங்க, தன்னுடைய உள்ளத்தை கை காமிச்சு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இரையச்சம் இங்க இருக்கு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட, உமரே தக்குவா இங்க இருக்கு, உங்களுடைய உள்ளத்துல அது இருக்கணும். அல்லாஹ் மேல உள்ள அன்பும், அல்லாஹ் என் மேல உள்ள அன்பு இறைவனுக்கு குறைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணமும் உங்களுடைய உள்ளத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. இன்னும் பாருங்க, இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் இந்த தக்குவாவை பத்தி ஒரு அழகான ஒரு 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 பறவையோட ஒப்பிட்டு இந்த உதாரணத்தை சொல்றாங்க. இதை நீங்க பல இடங்கள்ல கேட்டிருப்பீங்க, இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச நபிமொழியா இருக்கு. ஒரு பறவை தெரியுதா? இந்த பறவையுடைய இந்த தலைப்பகுதி தான் அன்பு. அல்லாஹ் மேல நமக்கு உள்ள அன்பு, இல்ல அல்லாஹ் இந்த ரெண்டு ரெக்கையும், ஒரு ரெக்கை அல்லாஹ் மேல உள்ள ஒரு பயம், இன்னொரு ரெக்கை அல்லாஹ் மேல உள்ள ஆதரவு. இந்த தலைப்பகுதி அல்லாஹ் மேல உள்ள இந்த அன்பு இருக்கு பாத்தீங்களா, இந்த அன்பு தான் பிரதானம். இந்த அன்பு தான் யாரை நோக்கி போகுது? அல்லாஹ் நோக்கி போயிட்டே இருக்கு. இந்த அன்பு முன்னேறி போகணும்னா இந்த ரெண்டு ரெக்கைகளும் அதுக்கு செயல்படணும். எந்த ரெக்கை? பயமும் ஆதரவும் உள்ள ரெக்கை. இது மூணும் சேர்ந்ததுதான் தக்வா அப்படின்னு சொல்லி இமாம் இப்னு தைமியா நமக்கு சொல்லி காட்டுறாங்க. ஓகேவா? புரியுதா? சரி, இது முதல் பகுதி தக்குவா. ரெண்டாவது பகுதி என்ன அப்படின்னா தவக்குல். தவக்குல்னா என்ன? முழுக்க முழுக்க அல்லாஹுவை சார்ந்து இருக்கிறது. இந்த தவக்குலை பத்தி சொல்லும் போதுதான் அறிஞர்கள் சொல்றாங்க, இந்த உலகத்தில் ஒரு சுவனம் உள்ளது, யார் அந்த சுவனத்திற்குள் நுழையவில்லையோ அந்த மனிதர் மறுமையில் உள்ள சுவனத்திற்குள்ளும் நுழைய மாட்டார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய சுவனம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுதான் தவக்குல். சுவனத்துல எப்படி இருக்கும்? சுவனம் எப்படி இருக்கும்? உங்களை பொறுத்த வரைக்கும் சுவனம்னா என்ன? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கு, ஒவ்வொரு விதமான பார்வை இருக்கு. சுவனம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா ஒருத்தவங்க சொல்லுவாங்க நிம்மதியா இருக்கும்னு சொல்லுவாங்க. கவலை இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா உலக வாழ்க்கையில அவங்க அதிகமான கவலையும் அதிகமான துன்பத்தையும் அனுபவிச்சிருந்தா அவங்களுடைய பார்வையில சொர்க்கம் நிம்மதியா இருக்கும், கவலை இல்லாம இருக்கும். ஒருத்தருக்கு சுவனம் எப்படி இருக்கும்? நிறைய மாட மாளிகைகள்லாம் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு இங்க அந்த விஷயம் ஒரு பாதிப்பா இருக்கும், ஒரு பெரிய வீடு இல்லாததோ, ஒரு நிம்மதியான இடம் இல்லாததோ. அப்ப அவருக்கு சொர்க்கம் எப்படி இருக்கும்னா அங்க பெரிய பெரிய வீடுகள் இருக்கும். ஒரு சிலருக்கு சொர்க்கம் எப்பயும் மகிழ்ச்சியா இருக்கும். ஏன்னா அவருக்கு இங்க அவர் மகிழ்ச்சியை அதிகம் தேடிட்டே இருந்திருப்பாரா, இது சொர்க்கத்துல போய் நம்ம அனுபவிச்சுக்கலாம் அப்படின்ற அவருடைய உள்ளத்துல அது அதிகமா இருக்கும். இந்த அறிஞர் சொன்ன மாதிரி பூமியில ஒரு சுவனம் இருக்கு, அந்த சுவனத்தை நீங்க அனுபவிக்காத வரைக்கும் நீங்க மறுமையுடைய சுவனத்துக்குள்ளேயும் போக முடியாது. சுவனம் அப்படிங்கிறது எப்படிப்பட்டதுன்னா கவலை இல்லாதது, பதட்டம் இல்லாதது, மகிழ்ச்சியானது. இந்த மூன்று நிலையும் பூமியில இருக்கு. எதுல? தவக்குல்ல. யார் அல்லாஹுவை சார்ந்திருக்காங்களோ, யார் அல்லாஹுவை முற்றிலும் சார்ந்திருக்காங்களோ அவங்க எப்படி சொர்க்கத்துல ஒரு சொர்க்கவாசிக்கு பயம் இருக்காதோ, கவலை இருக்காதோ, பதட்டம் இருக்காதோ, அவர் ஒரு மனநிறைவோட இருப்பாரோ, அதே போல பூமியில வாழக்கூடிய மனிதர்கள்ல யாருக்கு அல்லாஹ் மேல தவக்குல் இருக்கும், அல்லாஹுவை அவங்க சார்ந்து வாழ ஆரம்பிக்கிறாங்களோ அந்த மனிதர்கள் பூமியிலேயே சுவனத்தை ருசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு அறிஞர்கள் சொல்றாங்க. நம்மள எத்தனை பேர் பூமியில சுவனத்தை ருசிக்கிறோம்? ருசிச்சவங்க யாராவது இருக்கீங்களா? கவலை இல்லாத, பதட்டம் இல்லாத, மன திருப்தியோட உலக வாழ்க்கையை நான் வாழ்றேன். ஏன்னா நான் முழுக்க முழுக்க என்னுடைய அல்லாஹை மட்டுமே சார்ந்திருக்கிறேன், என்னுடைய ரப்ப மட்டுமே சார்ந்திருக்கிறேன் சொல்ல முடியுமா? தவக்குல் நம்ம கிட்ட இருந்துச்சு அப்படின்னா, அல்லாஹ்வை சார்ந்திருக்கிற தன்மை அதிகமாச்சு அப்படின்னா எந்த விதமான கவலையும் நமக்கு இருக்காது, எந்த விதமான பதட்டமும் இருக்காது. எப்படி ஒரு தாயுடைய கையில ஒரு குழந்தை சேஃபா இருக்கும். ஒரு குழந்தை அழுகும் போது எல்லாருமே தூக்குவாங்க, கொடுங்க நான் கொஞ்ச நேரம் வச்சிருக்கிறேன், நான் கொஞ்ச நேரம் வச்சிருக்கிறேன். எல்லார்கிட்டயும் அந்த கை குழந்தை அழுதுட்டே இருக்கும். அம்மாவும் சும்மா தூக்கதான் செய்வாங்க. ஆனா அம்மாவுடைய தொடுதல்ல, அம்மாவுடைய கைகளுக்குள்ள போகணும்னு குழந்தைக்கு அழுகு நிற்கும். இவ்வளவு நேரம் நம்மளும் அதுதான் செஞ்சோம். அப்பா அதை நிப்பாட்டாத அழுக அம்மா கிட்ட போனதுக்கு அப்புறம் அதுக்கு நின்றுது, ஸ்டாப் ஆயிடும். எதனால? ஏன்னா அந்த குழந்தை அந்த அம்மாவை அவ்வளவு சார்ந்திருக்கு, அவ்வளவு டிபெண்ட் பண்ணிருக்கு, முழுசா அவங்கள சார்ந்திருக்கு, அவங்க மேலதான் முழு நம்பிக்கை வச்சிருக்கு. இததான் தவக்கலுக்கு உதாரணமா சொல்றேன். அல்லாஹ் கிட்ட உங்களை முழுசா ஒப்படைச்சிருங்க, அல்லாஹ் கிட்ட முழுசா சார்ந்திருங்க. அல்லாஹ்வை சார்ந்து இருக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்களுடைய உள்ளத்துக்கு எந்த கவலையும் வராது. எப்படி சார்ந்து இருக்கிறது?
அல்லாஹ்வை எப்படி சார்ந்து இருக்கிறது. இதோட இன்ஷா முடிச்சிடலாம். இது நம்மளோட 6வது வகுப்பு. ஆனா இன்னும் ஒரு வகுப்பு மட்டும் இருக்கு. நம்ம 6 வகுப்பு தான் பிளான் பண்ணியிருந்தோம். இதுல இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கு அப்படிங்கிறதுனால அடுத்த வாரமும் அதுக்கு அடுத்த வாரமும் அல் முஹ்மினுல் கவியோ கிளாஸ் இருக்கும். 2 வாரம் கழிச்சு இன்ஷா அல்லாஹ் இறைவழியில் இளைப்பாறும் உள்ளத்துடைய இறுதி வகுப்பு இருக்கும். இன்னும் ஒரு 10 மினிட்ஸ்ல இன்ஷா அல்லாஹ் முடிச்சிடலாம் இன்னைக்கான வகுப்பை. சரி, இந்த தவக்குல எப்படி நம்ம வளர்த்துக்கிறது? அல்லாஹ்வுடைய கையில என்னுடைய வாழ்க்கையை முழுசா சமர்ப்பிச்சு நான் எப்படி ஒரு நிதானமான வாழ்க்கை வாழ்றது? அதுக்கு நான் என்ன செய்யணும்? அதுக்கு இஸ்லாம் சொல்லி கொடுக்கிற வழிமுறை முதல்ல அல்லாஹுடைய பெயரான அல் வக்கீல், அல்லாஹினுடைய காரியங்களை தீர்த்து வைக்கிறதுல, என்னை பாதுகாக்கிறதுல என்னுடைய இறைவனை தவிர சிறந்த மனிதன் யாரும் இல்ல அப்படிங்கிற எண்ணத்தை நம்ம உணர ஆரம்பிக்க ஆரம்பிக்க தவக்குள் நமக்கு அதிகமாகும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உதவி தேடி இந்த பூமியில ஒவ்வொருத்தர்கிட்டயா நம்ம போயிருக்கோம். இவங்க உதவி செஞ்சிட மாட்டாங்களா, அவங்க உதவி செஞ்சிட மாட்டாங்களா? அல்லாஹ் கிட்ட முதல்ல இந்த உதவி தேடக்கூடிய விஷயத்த முதல்ல அல்லாஹ் கிட்ட வைக்கணும். முதலாவது அல்லாஹ் கிட்ட வைக்கணும் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை அல்லாஹ் மேல வச்சதுக்கு அப்புறம் தான் வேற நபர்கள் கிட்ட நம்ம போகணும். இப்படி போகாம எடுத்த உடனே இவங்கதான், இவங்க இல்லாட்டி இது சரி வராதுன்னு நம்ம நினைக்க ஆரம்பிச்சோம்னா நம்மளுடைய உள்ளத்துல இருக்கக்கூடிய கவலை இன்னும் அதிகரிச்சுட்டேதான் இருக்கும். இப்ப பாருங்க, தவக்கல் அதிகரிக்கிறதுக்கு, அல்லாஹுவை சார்ந்து வாழ்றதுக்கு எப்பயுமே ஹஸ்புனல்லாஹு வ நிஹ்மல் வக்கீல், அல்லாஹ் எனக்கு போதுமானவன் அப்படிங்கிற வார்த்தைய என் வாழ்க்கையா அமைச்சுக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்? முதலாவது அல்லாஹ் அல் வக்கீல் அப்படிங்கிறத நான் உணரணும். எதுனாலும் என்னுடைய இறைவன் தீர்த்துருவான், சரி செஞ்சிருவான், என்னை பாதுகாத்துருவான். அவனை தவிர இதை வேற யாராலையும் சரி செய்ய முடியாது அப்படிங்கிறத நான் ஆழமா உணரும். அல்லாஹ்வை தவிர வேற யாராலையாவது இந்த உலகத்துல இருக்கக்கூடிய கஷ்டங்களை, நமக்கான கஷ்டங்களை சரி செய்ய முடியுமா? முதல்ல ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சிஸ்டர் அவங்களோட ஒரு ஒரு கவலையை என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. சும்மா யதார்த்தமா பேசிட்டு இருக்கும்போது சொல்லிட்டு இருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப அது கவலையா இருந்துச்சு. அதை எப்படியாவது சரி பண்ணணும்னு எனக்கு ஒரு ஒரு எண்ணம் என் மனசுக்குள்ள வருது. ஏதாவது அவங்களுக்கு நம்ம உதவி செஞ்சிட மாட்டோமா அப்படின்னு தோணும். அவங்க அவங்களுடைய கவலையை அப்படியே சொல்லிட்டே இருக்காங்க. நான் இது முயற்சி பண்ணி பார்த்தேன், நான் அது முயற்சி பண்ணேன், நான் இவங்க கிட்ட சொன்னேன், எதுவுமே ஒர்க் ஆகல, யார வச்சு பேசியும் அது நடக்கல, எனக்கு அது ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க பேசுறாங்க. பேச பேச எனக்குள்ள ஒரு எண்ணம், ச்சே, இது எப்படியாவது இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடலாமே, நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்க மாட்டாங்களா, ஏதாவது சொல்லி இதை சரி பண்ணிடலாமே அப்படின்னு எனக்கு அப்படியே என் மனசு அப்படியே ஓடிட்டே இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு எனக்கு ஒரு எண்ணம் வருது, நம்மளால இதை எப்படி சரி பண்ண முடியும்? அவங்க யார் யாரு மூலமாவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்களே, முடியலையே. நம்மளால எப்படி இந்த இந்த பிரச்சனையை சரி பண்ண முடியும்? நமக்கும் இதுக்கான நபர் யாரையுமே தெரியலையே தோணுச்சு. அல்லாஹ்வை தவிர இதை சரி செய்யறதுக்கு யாருமே இல்ல. என் கண்ணு முன்னாடி ஒருத்தவங்க உட்கார்ந்து கண்ணீர் விட்டு தன்னுடைய பிரச்சனைய சொல்லிட்டு இருக்காங்க. அதை என்னால கேட்க மட்டும்தான் முடிஞ்சுச்சு. அதை என்னால கேட்க மட்டும்தான் முடிஞ்சிச்சு. அதை என்னால சரி பண்ண முடியல. அப்ப யாருக்கு ஆற்றல் இருக்கு? யாருக்கு ஆற்றல் இருக்கு? நம்மளுடைய வாழ்க்கையில நமக்குள்ள சோதனைகளையும் நமக்குரிய பிரச்சனைகளையும் சரிப்படுத்தக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்கு? அல்லாஹுக்கு மட்டும்தானே இருக்கு. இன்னொரு ஒரு எண்ணம் எனக்கு அப்ப தோணுச்சு. பூமியிலேயே ஒரு மனிதனுடைய கவலையை நம்மளால போக்க முடியல அப்படின்னா மறுமையில போய் யார் யாருடைய கவலையை போக்க முடியும்? என்னுடைய நெருங்கிய நண்பரா இருந்தா கூட அவங்களுடைய கவலையை என்னால கேட்க மட்டும்தான் முடியும். இறைவனால மட்டும்தான் அதை அவங்களை விட்டு தூரமாக்க முடியும். அதுதான் அல் வக்கீல் அப்படிங்கிற எண்ணத்தை நம்ம மனசுக்குள்ள உறுதியாகும். இப்போ அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மைதானே? மறுமையில ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் விரண்டு ஓடுறது, எதுவுமே உதவியும் செய்ய முடியாது, நம்ம கிட்ட இருக்க நன்மையும் அவங்களுக்கு கொடுக்க முடியாது. பூமியிலேயே அப்ப நம்ம எப்படி ஒரு கையாலாகாத மனிதன் தானே நம்ம. நம்மளால எல்லாம் செஞ்சிட முடியும்னு நம்ம நினைக்கிறோமே, நம்மளால எதுவுமே செய்ய முடியாத நிலைதான் மனிதனுடைய நிலை. எல்லாத்தையும் செய்யக்கூடிய ஆற்றல் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்கு. இப்போ அவங்களுக்கு பெருசா தெரிஞ்ச அந்த பிரச்சனை, எனக்கு பெருசா தெரிஞ்ச பிரச்சனை, சால்வ் பண்ண வழியே இல்லாத ஒரு பிரச்சனை யாருக்கு ஈஸியானது? அல்லாஹ்வுக்கு ஈஸியானது. அல்லாஹ் குன் ஆகுக அப்படின்னு ஒரு கட்டளை இட்டா 1 நிமிஷத்துல அந்த நிலைமை மாறிடுமே. இதுதான்
அல்லாஹ் மேல நமக்குரிய தவக்கல் அதிகப்படுத்தணும்னா அல்லாஹ் சொல்றாங்கல்ல, நீங்கள் முஹ்மீன்களாக இருந்தால் அல்லாஹுவின் மீது நம்பிக்கை வையுங்கள் அப்படின்னு. அந்த நம்பிக்கையை அதிகப்படுத்தணும். நம்ம ஆசைப்படுவோம், கேட்போம், பயான்கள் கேட்போம், தவக்கல் அதிகரிச்சுக்கணும்னு நினைப்போம். ஆனா அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற வழிகாட்டுதல் எங்க இருக்கு? அந்த வழிகாட்டுதலை தேடியாவது நம்ம முயற்சி பண்ணிருக்கோமா? இஸ்லாம் நமக்கு அழகான ஒரு வழிகாட்டுதல் சொல்லி கொடுக்குது. முதல்ல அல்லாஹுடைய அந்த பெயரை உன் மனசுல உறுதியா வை. அல்லாஹ் அல் வக்கீல் அப்படிங்கிறத நிலைநிறுத்துவோம் மனசு. இதை எல்லா நபிமார்களும் எல்லா சஹாபாக்களும் சொர்க்கத்துக்காக தங்களுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ண ஒவ்வொரு மனிதர்களும் உணர்ந்திருந்தாங்க. அல்லாஹ் அல் வக்கீல் அப்படிங்கிறத உணர்ந்திருந்தனாலதான் மீன் வயிற்றுக்குள்ள போன போது உதவி தேட முடிஞ்சுச்சு யூனுஸ் நபியால. இதுக்கு மேல என்னால வெளிவர முடியாதுன்னு அவங்க நினைக்கிறேன். என்னுடைய இறைவன் அல் வக்கீல், காரியங்களை இலகுவாக்குறதுல என்னுடைய இறைவன் தான் சிறந்தவன் உணர்ந்திருந்தனாலதானே அல்லாஹ்விடம் கையேந்தி அவங்களால துவா செய்ய முடிச்சு. அப்போ தவக்கல் அதிகரிக்கிறதுக்கு முதலாவதா நம்ம வளர்த்துக்க வேண்டிய ஒரு விஷயம் அல்லாஹ் அல் வக்கீல் அப்படிங்கிற எண்ணத்தை நம்மளுடைய உள்ளத்துல ஆழமா பதிவு. ரெண்டாவது, நமக்கு எது பிரச்சனையோ அதை ஐடென்டிஃபை பண்ணும். எது நம்மளுடைய நிம்மதியை கெடுக்குது, எது நமக்கான பிரச்சனையா இருக்கு, எது நமக்கான சோதனையா இருக்கு அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணும். மூணாவது, எதை நமக்கான பிரச்சனையா நம்ம ஐடென்டிஃபை பண்ணமோ, எதை அல்லாஹுடைய எண்ணத்தை விட்டு நம்மள தூரமாக்குது, எது நம்மளை எப்பயுமே பதட்டத்திலையும் கவலையிலையும் வச்சிருக்குது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணமோ, அந்த பிரச்சனைய அல்லாஹுடைய கரத்துல கொடுத்துரும். நெருப்பு குழியில தன்னை போட போறாங்க அப்படிங்கிற டென்ஷனை இப்ராஹிம் நபி தன்னுடைய மண்டையில ஏத்திக்கவே இல்லை. அது அவங்க தலையில ஏத்திக்கவே இல்லை. ஏன்னா அது அவங்க யார்கிட்ட ஒப்படைச்சிருந்தாங்க? அல்லாஹ் கிட்ட ஒப்படைச்சிருந்தாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஆணுடைய துணை இல்லாம நம்ம கருவுற போறோமே அப்படிங்கிற பதட்டத்தை தன்னுடைய தலையில அவங்க ஏத்திக்கவே இல்லை. அதை பத்தி அவங்க கவலைப்படவே இல்லை. மலக்குமார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மலக்கு வந்து சொன்ன போது, நீங்க கருவுற போறீங்கன்னு சொன்ன போது, ஒரு ஆணுடைய எந்த ஒரு ஆணும் என்ன தீண்டவே இல்லையே, நான் எப்படி கருவுருவேன்னு கேட்டாங்க. இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடுன்னு சொன்னோடனே பொருந்திக்கிட்டாங்க, அவ்வளவுதான். இது அவங்க தன்னுடைய தலையில ஏத்திருந்தாங்க அப்படின்னா அவங்க நிம்மதியா இருந்திருக்க முடியுமா? ரிலாக்ஸா இருந்திருக்க முடியுமா? இறை நம்பிக்கை உள்ள பெண்களுக்கெல்லாம் அவங்க ஒரு அடையாளமா மாறி இருக்க முடியுமா? அப்ப அவங்க யார் மேல அந்த தவக்கல வச்சாங்க? அல்லாஹ் மேல வச்சாங்க. தன்னுடைய பிரச்சனையை ஐடென்டிஃபை பண்ணி அல்லாஹுடைய கரத்துல ஒப்படைச்சிட்டாங்க. நம்மளும் இததான் ஃபாலோ பண்ணணும். அது அல்லாஹ் அல் வக்கீல் அப்படிங்கறத நம்ம உணரணும். ரெண்டாவது, நமக்கான பிரச்சனை என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். மூணாவது, அது அல்லாஹுடைய கரத்துல ஒப்படைச்சிடும். காலையில தஹஜ்ஜுடைய நேரத்துல எந்திரிச்சு, அல்லாஹ் கீழ் வானத்துல இருக்கக்கூடிய நேரத்துல எந்திரிச்சு, அல்லாஹ் தன்னுடைய இரு கரங்களையும் விரித்து, யாராவது என்கிட்ட கேளுங்க, உங்களுடைய தேவையை நான் நிறைவேற்றி தரேன்னு சொல்றான்ல நம்மளுடைய ரப்பு, அந்த நேரத்துல எந்திரிச்சு நம்மளுடைய பிரச்சனையை அல்லாஹ் கிட்ட முறையிட்ட, யா அல்லாஹ் நீ தான் அல் வக்கீல், சிறந்த பாதுகாவலன், சிறந்த முறையில பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய நபர் நீ ஒருத்தன் தான் யா அல்லாஹ். இது என்னுடைய பிரச்சனை, இது என்னுடைய கவலை, இது நான் உன் கையில ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு 2 ரக்காயத் தொழுது நீங்க அல்லாஹுடைய கையில அதை ஒப்படைச்சு. அது உங்களுடைய குடும்பமா இருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளா இருக்கலாம், உங்களுடைய ஆரோக்கியமா இருக்கலாம், உங்களுடைய கணவரா இருக்கலாம், யார் மூலமானாலும் அந்த அந்த சோதனை நமக்கு இருக்கிறது, அது அல்லாஹுடைய கையில ஒப்படைக்கும். மூணாவது நிலை. நாலாவதுல என்ன அப்படின்னா, ஒப்படைச்சதுக்கு அப்புறமா அது என்ன ரிசல்ட் வருதோ அதை பொருந்திக்கணும். ஒப்படைச்சதுக்கு அப்புறமா அதுல வரக்கூடிய முடிவை பொருந்திக்கணும். அது நன்மையாவும் வரலாம், தீமையாவும் வரலாம். இப்ராஹிம் நபி பொருந்திக்கிட்ட மாதிரி. எப்படி பொருந்திக்கிட்டாங்க? தன்னுடைய மகனை அறுத்து பலியிடணும்ன்ற கனவு வந்த உடனே அதை நிறைவேற்ற முன் வந்துட்டாங்க. ஏன்னா அதை யார்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க? அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சிட்டாங்க. இதனால் என்னுடைய குழந்தை இறந்தாலும் அந்த கதிரை நான் பொருந்திக்கிறேன், அந்த முடிவை நான் பொருந்திக்கிறேன். சிலர் சொல்லுவாங்க, நான் அல்லாஹ் கிட்ட ஒப்படைச்சிட்டேன், ஆனா அதுக்கான முடிவு அவங்க எதிர்பார்த்த மாதிரி வராத போது அழுவாங்க. அப்ப உண்மையாவே அவங்க ஒப்படைச்சாங்களா? ஒப்படைக்கல. வார்த்தைகளாலதான் ஒப்படைச்சிருக்காங்க. மனதார அந்த விஷயத்தை எடுத்து இன்னும் அல்லாஹ் கிட்ட ஒப்படைக்கல. அப்ப அல்லாஹ் கிட்ட ஒப்படைச்சதுக்கு அப்புறமா என்ன முடிவு வருதோ, அது நன்மையா இருந்தாலும், அது நமக்கு சாதகமா இருந்தாலும், நமக்கு பாதகமா இருந்தாலும் அதை பத்தி கவலையே பட மாட்டாங்க. அதை பத்தி அவங்களுக்கு துளி கூட கவலை இருக்காது. ஏன்னா இதை யார்கிட்ட ஒப்படைச்சாங்க? அல்லாஹ் கிட்ட ஒப்படைச்சிருந்தேன் நான் இந்த விஷயத்த. இதுல எனக்கு பாதகமா வந்தாலும் என்னுடைய இறைவன் நன்மையை நாடிதான் இதை ஏற்படுத்தியிருப்பான்.
இது எனக்கு சாதகமா வந்தாலும் என்னுடைய இறைவன் இதுல ஏதோ எனக்கு ஒரு நன்மையை நாடிதான் ஏற்படுத்தியிருக்கான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கு. இறுதியா தவக்குல்ல இறுதி வழிமுறை என்ன அப்படின்னா, நம்ம அல்லாஹ் அல் வக்கீல் அப்படிங்கறத உணர்ந்தோம், நம்மளுடைய பிரச்சனை என்னங்கறத உணர்ந்தோம், அது தஹஜத்துல 2 ரக்காய் தொழுது அல்லாஹ் கிட்ட அதை ஒப்படைச்சோம். ஒப்படைச்சதுக்கு அப்புறம் வரக்கூடிய முடிவை நம்ம பொருந்திக்கிற மனநிலைக்கு நம்ம தயாராயிட்டோம். 5வது, அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்க ஆற்றலை பயன்படுத்தி அந்த விஷயத்துக்கு நம்மளும் முயற்சி பண்ணிட்டே இருக்கணும். ஒரு சில நேரங்கள்ல இங்க தவக்குல் எப்படி புரிய வைக்கப்படுது இல்ல எப்படி உணரப்படுதுன்னா, அல்லாஹு மேல நம்பிக்கை கொண்டு அப்படியே ஜடம் மாதிரி உட்கார்ந்து இருக்கிறது தவக்குல் கிடையாது. அல்லாஹுவ சார்ந்து நான் இருக்கேன், அதனால நான் எதுவும் செய்ய மாட்டேன். அல்லாஹுவ சார்ந்து இருக்கேன், நான் அப்படியே இருப்பேன், அல்லாஹுடைய உதவி வர்ற வரைக்கும் அப்படியே இருப்பேன். எப்பதான் அல்லாஹுடைய உதவி வரும்? நம்ம முயற்சி செய்யும் போதுதான் அல்லாஹுடைய உதவி. ஒரு ஒரு முறை ஒரு சஹாபி ஆஹ் ஒட்டகத்தை கட்டி வைக்காம இருக்காரு. ரசூலுல்லா பார்த்துட்டு கேக்குறாங்க, ஏன் உங்க ஒட்டகத்தை கட்டி வைங்க? அவர் சொல்றாரு, நான் அல்லாஹ் மேல தவக்கலோட இருக்கேன். ரசூலுல்லா சொல்றாங்க, ஒட்டகத்தை கட்டுங்க, அல்லாஹ் மேல தவக்கல் வைங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப அல்லாஹுவ சார்ந்து இருக்கிறது, அல்லாஹுடைய கையில நம் நம்மளுடைய காரியங்களை ஒப்படைக்கிறதும் தவக்கல் தான். ஒப்படைச்சதுக்கு அப்புறமா அதுக்காக நம்ம முயற்சிகள் பண்றதும் தவக்கல் தான். அதுல இருந்து வெளிவரதுக்காக நம்ம சின்ன சின்ன முயற்சிகள் பண்றோம்ல, அதுவுமே தவக்குல் தான். நம்ம முயற்சி பண்ணும் போதுதான் அல்லாஹ் நம்மளை நோக்கி வருவான். நம்ம அல்லாஹுவ மனதுல நினைவு கூர்ந்தா அல்லாஹ் உன்னதமான சபையில நினைவு கூர்வான். அல்லாஹுவ நோக்கி நம்ம ஒரு அடி எடுத்து வச்சா அல்லாஹ் நம்மளை நோக்கி 10 அடி எடுத்து வைக்கிறான். நம்ம ஒரு ஜான் அல்லாஹ் நெருங்கினா அல்லாஹ் ஒரு முழம் நம்மளை நெருங்கினான். அப்ப தவக்குல் அப்படிங்கிற பேர்ல அப்படியே எதுவுமே செய்யாம நிலையா இருக்கிறதுக்கு பேரு தவக்குல் கிடையாது. தவக்குலோட சேர்த்து நம்மளுடைய முயற்சிகளையும் அதுல செலுத்துறதுக்கு பேரு தான் தவக்குல். இப்போ இப்படிப்பட்ட தக்வா உடையவர்களாகவும் தவக்குல் உடையவர்களாகவும் நம்ம மாறிட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்மளுடைய உள்ளம் பதட்டம் அடையுமா? இந்த உதாரணங்கள் எல்லாம் கேட்கும் போது நமக்கு தோணலாம், இவங்களா நபிமார்கள் அதனால தவக்கலோட இருந்தாங்க, அல்லாஹ் அந்த காரியங்கள் நிகழ்த்தி கொடுத்ததை நம்ம பாக்குறோம். சாதாரண மனிதர்களுக்கு இது நடக்குமா அப்படின்னா நடக்கும். எத்தனை மனிதர்களை நம்ம கடந்து வந்திருப்போம். எனக்கு ஒரு பொருளாதார நெருக்கடி இருக்கு, இதுவுமே நான் பார்த்து ஆஹ் நான் உணர்ந்த ஒரு சம்பவம். ஒரு பொருளாதார நெருக்கடி இருக்கு, அதை பத்தி ஒருத்தவங்க பேசுறாங்க. ரெண்டு ஒரு ஃபீஸ் கட்டுறதுக்கோ எதுக்கோ ஒரு பணம் பத்தி பேசுறாங்க. ஆனா பரவாயில்ல, இதை நான் அல்லாஹ் கிட்ட ஒப்படைச்சிட்டேன், அல்லாஹ் எனக்கு எப்படியாவது உதவி செய்வான் அப்படின்னு அவங்க வாயில இருந்து அந்த வார்த்தை வந்தது. ஒரு 2-3 நாள்லயே யாரோ ஒருத்தவங்க அழைச்சு, யாருக்காவது தேவையுள்ளவங்களுக்கு இந்த பொருளாதாரத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒப்படைக்கிறாங்க. அப்ப இது தவக்குலுக்கு அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்த கூலி இல்லையா? இது நபிமார்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் கொடுத்தாங்க. நம்மளை சுத்தி இருக்கிற சக மனிதர்கள் நிறைய பேர் தவக்கலுக்கு உதாரணமா வாழ்றோம். நம்ம தான் அதை இன்னும் உணராம பலகீனமான நிலையில வாழ்ந்துட்டு. இந்த மாதிரியான தவக்குல நம்ம அல்லாஹ் மேல வைக்கும் போது, முழுக்க முழுக்க அந்த காரியத்தை அல்லாஹுடைய கரங்கள்ல ஒப்படைக்கும் போது, எப்படி ஒரு நண்பர்கிட்ட நம்மளுக்கு நம்பிக்கையான ஒரு மனிதர்கிட்ட நம்மளுடைய பொறுப்பு ஒப்படைப்போம்ல. நமக்கு ஏதோ ஒரு முக்கியமான ஒரு வேலை இருக்கு, நம்ம வெளியில போகணும், இன்னொரு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதை யார் செய்யறது? நம்மளுடைய நண்பர்கிட்ட சொல்லுவோம்ல, இதை நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் போன் பண்ணுவோமா? இப்ப நான் உங்ககிட்ட ஒப்படைச்ச காரியம் என்னாச்சு 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 கேட்டுட்டே இருப்போமா? கேட்க மாட்டோம். ஏன்னா அவர் நம்மளுடைய நம்பிக்கைக்குரிய நபர். அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு அவர் சிறப்பா செஞ்சிருவார். முடிச்சதுக்கு அப்புறம் அவரே சொல்வாரு, கேட்டுக்கலாம். அப்படித்தானே நம்ம நினைப்போம். ஒரு மனிதன் மேல இந்த அளவுக்கு நம்பிக்கை வைக்கிறோம், அல்லாஹ் மேல ஏன் வைக்கிறது இல்ல? அல்லாஹ் மேல ஏன் இந்த தவக்கல் வருது இல்ல? இப்படிப்பட்ட தவக்கலை நம்ம வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய மனது ரிலாக்ஸா இருக்கும், ஆனந்தமா இருக்கும், எப்பயுமே ஃப்ரீயா இருக்கும். எதா இருந்தாலும் அல்லாஹ் பாத்துக்குவான். இருக்கும் தானே? இப்போ ஒரு ஈவெண்ட்டை நம்ம எடுத்து ஆர்கனைஸ் பண்ணாதான் நம்மளுக்கு டென்ஷன். அந்த ஈவெண்ட்ல நம்ம ஒரு ஆடியன்ஸா இருந்தா நமக்கு டென்ஷனே இல்லை. ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்றவங்களுக்கு தான் அது டென்ஷன். அதே போல நம்ம வாழ்க்கையில உள்ள ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கையில எடுத்து வச்சுக்கிட்டு, இது சரியாகணும், இது சரியாகணும், இது சரியாகலையே அப்படின்னு கவலைப்பட்டுட்டே இருக்கிறத விட, அல்லாஹ்வுடைய கையில கொடுத்துட்டா ஒரு ஈவெண்ட்டுக்கு நம்ம ஆடியன்ஸா போன மாதிரி ரிலாக்ஸா இருக்கலாம். நான் யார்கிட்ட ஒப்படைச்சிருக்கேன்? அல் வக்கீல்கிட்ட ஒப்படைச்சிருக்கேன், அவன் எனக்கு சிறந்ததை தான் தருவான் அப்படிங்கிற எண்ணத்தோட உங்களுடைய உள்ளத்தை நிதானமா
அமைதியா நம்ம வச்சுக்கிறதுக்கு அது பயனுள்ளதா இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த தவக்கலுக்கு ஒரு அழகான ஒரு உதாரணம் சொல்றாங்க பாருங்க. அழகான ஒரு உதாரணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தவக்கலுக்கு சொல்றாங்க. இந்த ஸ்கிரீன்ல என்ன தெரியுது? என்ன தெரியுது? பறவைகள் பறந்து போகுதா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தவக்கலுக்கு என்ன உதாரணம் தெரியுமா? காலையில தன்னுடைய கூட்டிலிருந்து பறந்து போகக்கூடிய பறவைகள் தான் தவக்கலுக்கு சிறந்த உதாரணம். அது மாலை வீடு திரும்பும் போது எந்த ஒரு பறவையும் உணவருந்தாமல் வர்றதே கிடையாது. எந்த ஒரு பறவைக்கும் அதனுடைய வயிற்றை நிரப்பாமல் அல்லாஹ் அதனுடைய கூட்டுக்கு திருப்புறதில்லைன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. பறவை அவ்வளோ பெரிய உயிரினமா, அவ்வளவு முக்கியமான உயிரினமா, அந்த ஒரு சின்ன உயிரினத்துக்கு கூட அல்லாஹ் பாருங்களேன், இது காலையில தன்னுடைய முயற்சி, அதுக்காக அது முயற்சி செய்யாம கூட்டுக்குள்ளேயும் இல்லை. அல்லாஹ் மேல உள்ள தவக்குலோட தன்னுடைய முயற்சி, தன்னுடைய சிறகுகள் அப்படியே விடாம அடிச்சு அடிச்சு பறக்குனா வலிக்குமா வலிக்காதா? தன்னுடைய சிறகுகளை தனக்கு வலி ஏற்பட்டாலும் தொடர்ந்து அது பறந்து உணவு தேடி போய்க்கிட்டே இருக்கு. அதோட தவக்குல், அதனுடைய முயற்சி. அது வீடு திரும்பும் போது அதனுடைய வயிறு நிரம்பாம திரும்பாதுன்ற சொல்ல. நீங்க நேஷனல் ஜியோகிராபிக் சேனலு இல்ல டிஸ்கவரி சேனல் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுல இந்த பேர்ட்ஸ் பத்தி எல்லாம் டாக்குமெண்ட்ரி பிலிம் மாதிரி போடுவோம். ஆச்சரியமா இருக்கும், ஆச்சரியமா இருக்கும். ஒண்ணு எப்படி ஒண்ணுக்கு உணவாகுது, இதுக்கு எந்த வகையில இதுக்கு ஒரு உணவு வந்து சேருது, இதெல்லாம் அல்லாஹ்வுடைய எவ்வளவு அழகான ஏற்பாடு. ஒரு சின்ன சின்ன எறும்புக்கும் பறவைக்கும் உணவளிக்கக்கூடிய நம்மளுடைய ரப்பு நம்மள மட்டும் பசியோட விட்டுருவாங்க, நம்மள மட்டும் ஏக்கத்திலே விட்டுருவாங்க. இந்த பூமியில மனிதனை அல்லாஹ் பிரதிநிதியா நியமிச்சிருக்கேன்னு சொல்றானே, அல்லாஹ் நமக்கு எந்த அளவுக்கு உதவி செய்யக்கூடியவனா இருக்கு. இந்த உதவியை நம்ம உணரணும், இந்த உதவியை நம்ம பெறணும் அப்படின்னா அல்லாஹ் மேல அதிகம் தவக்கல் உள்ள மனிதர்களா இருக்கணும். இது வரைக்கும் எத்தனை பாயிண்ட் பார்த்திருக்கோம்? நம்மளுடைய உள்ளத்தை இளைப்பாற வைக்கக்கூடிய விஷயங்கள்ல 9 விஷயம் பார்த்திருக்கோம். இன்னும் ஒரு 4 விஷயம் தான் இருக்கு. துவா, இறை நினைவு, தஹஜ்ஜத், மன்னிப்பு, அல்லாஹுவை முதன்மைப்படுத்துதல் அப்படின்னு சொல்லி ஒரு 4 டாபிக் தான் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் இந்த டாபிக்க அடுத்த வகுப்புல பார்க்கலாம். ஓகேவா? அப்போ இன்னைக்கு நம்ம உள்ளத்தை அமைதிப்படுத்துறதுக்கான வழியா, இளைப்பாறுறதுக்கான வழியா அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் கற்றுக் கொடுத்த விஷயங்களா என்னென்ன பார்த்தோம்? என்னென்ன விஷயங்கள் பார்த்தோம் இன்னைக்கு? கிராட்டிடியூட் பார்த்தோம், நன்றி உணர்வோட இருக்குதல் பார்த்தோம், அதுக்கப்புறமா தக்வாவும் தவக்கலும் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இந்த வழிமுறைகளை நம்ம பின்பற்றும் போது, இந்த வழிமுறைகளை நம்ம பின்பற்றும் போது இங்க படிச்ச விஷயங்களை, கேட்ட விஷயங்களை நம்மளுடைய வாழ்க்கையிலையுமே நம்ம உணர முடியும். நம்மளுடைய வாழ்க்கையிலையுமே இது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்ய முடியும்? உணர முடியும், அனுபவிக்க முடியும். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்ற மாதிரி எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய நிலையை தானே மாற்றிக் கொள்ளாத வரை அல்லாஹ் அவருடைய நிலையை மாற்றமாட்டான். நம்ம முடிவு பண்ணணும், நான் கவலைப்படக்கூடாது, நான் எப்பயுமே மன அழுத்தத்துல இருக்கக்கூடாது, நான் எப்பயுமே கவலையை எண்ணிட்டே இருக்கக்கூடாது, இதுல இருந்து நான் வெளிவரணும் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணி அல்லாஹ் அதுக்கு என்னென்ன வழிகள் கொடுத்திருக்கானோ அந்த வழிகளை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது அல்லாஹ் நம்மளுக்கு உதவி செய்யாம எப்படி இருக்கும்? நம்ம நடந்து வந்தாலே நம்மளை நோக்கி ஓடி வரக்கூடிய ரப்பு, நம்ம சின்ன சின்ன முயற்சிகள் எடுத்தா கூட அந்த முயற்சிகளுக்காக நம்மள ஓடி வந்து அரவணைச்சுக்குவானா மாட்டானா? அப்படிப்பட்ட ரப்புடைய அடிமைகளா இருந்துட்டு முயற்சி செய்யறதுக்கு தயங்கிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா என்னைக்குதான் நம்ம அல்லாஹுடைய உண்மையான அன்பை ருசி பார்க்க போறோம்? என்னைக்குதான் நம்ம உண்மையான தவக்குல நம்மளும் உணர போறோம்? ஓ, கேட்டதின்படி செயல்படக்கூடிய மக்களாகவும் இன்ஷா அல்லாஹ் நம்ம இருக்கும். சின்ன கவலையோ பெரிய கவலையோ இங்க சொல்லப்பட்ட விஷயங்களை ஏதாவது ஒன்னையாவது நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்க்கையில பின்பற்றி இறைவன் கொடுக்கக்கூடிய அமைதி எப்படி இருக்கு அப்படிங்கிறத உணரக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள்வானாக அப்படிங்கிற பிரார்த்தனையோட இந்த அமர்வை நான் நிறைவு செய்கிறேன். வாஹிர தௌனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் இதனுடைய மீதி இருக்கக்கூடிய அந்த 4
விஷயங்களும், உள்ளத்தை அமைதி பெற வைக்கக்கூடிய மீதி இருக்கக்கூடிய இந்த 4 விஷயங்களும் அடுத்த வகுப்புல பார்ப்போம். அதோட சேர்த்து இந்த வகுப்புக்கான முடிவுரையும் இருக்கு இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.